आनंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிற எல்லாருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் எல்லா பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை செய்யறோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு முதல் தடவை வந்தவங்க யாரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க இன்னைக்கு முதல் தடவையா இங்க வந்திருக்கோம். சரி, கடந்த சில தினங்களா சில வாரங்களா தான் இப்பதான் புதுசா வந்திருக்கேன் அப்படி யாரா இருக்கீங்களா? கொஞ்ச காலமா வந்துட்டு இருக்கேன். கரெக்ட், 2 பேர். எவ்வளவு பேர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றவங்க, ரெகுலரா சாண்ட் பண்றவங்க, ஜெபம் பண்றவங்க. ஓகே, இன்னும் ஜெபம் ஆரம்பிக்காதவங்க? நான் இன்னும் ஜெபம் ஆரம்பிக்கல. எஸ், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயம் படித்தோம். 10வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம். 10வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? பகவத்கீதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு நம்ம படிக்கிற 3 விஷயம். இன்னைக்கு இந்த வகுப்புல பகவத்கீதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அப்புறம் இந்த உலகத்துல படைப்பு கிரியேஷன் எப்படி நடந்தது, படைப்பு எப்படி நடந்தது, உயிர்வாழிகள் நாமெல்லாம் எப்படி படைக்கப்பட்டோம், எதுக்காக படைக்கப்பட்டோம், புரியுதா? ஸோ பகவத்கீதையில இந்த அத்தியாயம் நமக்கு என்ன சொல்லி தருது, அப்புறம் இந்த படைப்பு கிரியேஷன் எப்படி நடந்தது, நம்மெல்லாம் எப்படி படைக்கப்பட்டோம், எதுக்காக படைக்கப்பட்டோம், ஏன் இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கோம் இல்லையா, நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வேலை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட். இப்போ உங்ககிட்ட எல்லாம் இந்த கேள்வி உங்களை எவ்வளவு பேருக்கு தோணி இருக்குன்னு தெரியல, யோசிச்சிருக்கீங்க. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது? யாருக்கா பதில் தெரியுமா? இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது? கிரியேஷன் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இருக்கட்டும். நம்ம எப்படி படைக்கப்பட்டோம்னு தெரியுமா? அதுதான் இங்க பகவத்கீதையில பகவான் சொல்லி தர்றார். இங்க எவ்வளவு பேர் பகவத்கீதை புக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க? இந்த புத்தகம் எவ்வளவு பேர் வீட்டுல இருக்கு? சரி, இல்லாதவங்க வாங்கிக்கங்க. இது ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் தான். பகவத்கீதை நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்க போறது இல்லை. இல்லாதவங்க இன்னைக்கே வாங்கிடுங்க. இருக்கிறவங்க என்ன பண்ணணும், பகவத்கீதையை பூஜை ரூம்ல வச்சு பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணக்கூடாது. பண்ண தப்பு இல்லை, நல்ல விஷயம்தான். ஆனா படிக்கணும். பகவத்கீதை நாம் படிக்க வேண்டும். ஏன் பகவத்கீதை படிக்க வேண்டும்? அப்ப அடுத்த கேள்வி, எதுக்காக பகவத்கீதை படிக்கணும்? இப்போ உங்க எல்லார் வீட்லயும் ஒரு கார் இருக்கும் இல்லையா? கார் இல்லாம இங்க யாராவது வந்திருக்குமா ப்ரோக்ராமுக்கு? எல்லார்ட்டையும் கார் இருக்கு. அந்த கார் வாங்கும் போதே ஒரு புக்கு கொடுக்குறாங்க. இந்த சர்வீஸ் புக் இருக்கும், மேனுவல் புக்கு. இந்த கார்ல டயருக்கு எவ்வளவு காத்து வைக்கணும், எப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணணும், எப்போ சர்வீஸ் கூடணும், அதில் கூலண்ட் ஏசி எப்போ கூலண்ட் ஃபில்அப் பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். நான் காரை வாங்கிட்டு எனக்கு புக்கு வேண்டாங்க, காரை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோமா? மெயினாக அந்த சர்வீஸ் புக் வாங்கினா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால மெயினாக அந்த புக்கு கொடுங்க, எப்போ அடுத்த ஃப்ரீ சர்வீஸு, அதுக்கப்புறம் எப்போ அடுத்த ஃப்ரீ சர்வீஸு, இந்த மாதிரி ஒரு 3-4 ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பான். அந்த ஃப்ரீ சர்வீஸும் ஒன்றும் இல்லை, வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துருவான், அவ்வளோதான். ஆமா, இந்தியாவில் அப்படிதான், இங்க அப்படின்னு தெரியல. இந்தியாவில் ஃப்ரீ சர்வீஸ்னால சும்மா காரை வாஷ் பண்ணி கொடுத்துருவான். சார் எல்லாம் முடிஞ்சுது சார்ன்றான். அப்புறம் ஏதாவது வேலை வரும்போது, சார் உங்க வண்டியில வேலை வைக்குது, உங்க ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சுது, இது பார்ட்ஸ் மாற்றணும், இது செலவாகும், ஆயிலுக்கு இவ்வளோ ஆகும், லேபர் சார்ஜ் இவ்வளோ ஆகும், கூலண்ட்டுக்கு இவ்வளோ ஆகும், அப்புறம் ஃபியூல் ஃபில்டருக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் எல்லாம் சொல்லுவான். நம்ம வீல் அலைன்மெண்ட் பண்ணிருக்கு, எதுக்கு இவ்வளோ ஆகும்? நீங்க என்ன என்ஜினியரா இல்லை பகவத்கீதை சொல்ல வந்தீங்களான்னு கேட்கக்கூடாது. அண்ட் பேசிக்கலி ஐம் ஆட்டோமொபைல் இன்ஜினியர், அதனால ஆட்டோமொபைல் பற்றி கொஞ்சம் பேசினேன். அந்த மாதிரி ஒரு கார் வாங்கினா அதில் இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு காருக்கே இவ்வளோ விஷயம் இருக்கும்போது மனுஷங்களை ஒன்றுமே இல்லாமல் அப்படியே படைச்சு விட்டுருவாங்களே.
மனிதர்கள் இந்த உலகம் படைக்கப்பட்ட உடனேயே, எப்ப இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அப்பவே வேதங்களும் படைக்கப்பட்டது. எப்படி ஒரு கார் உற்பத்தி ஆகணும்னு ஒரு புக் இருக்கு. ஒரு கார், ஒரு எந்திரம், ஒரு மெஷின், ஒரு 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம், காரு, 2 வீலரு, ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், லேப்டாப்பு, எந்த மொபைல் ஃபோன் எல்லாத்துக்கும் கூட ஒரு புக்கு தந்துடுவாங்க. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், மலேசியா மொழியில சொன்னா எப்படி பாய்க்கணும் இல்லையா, அது எப்படி பாய்க்கணும்னு அதில் இருக்கும். அது எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு அதில் போட்டிருக்கும் இல்லையா. அப்போ அந்த புஸ்தகத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போதான் அந்த பொருள் நிலைச்சிருக்கும், நல்லபடியா பயனரும். அந்த மாதிரி இந்த உலகம் படைக்கப்பட்ட உடனே வேதங்களும் படைக்கப்பட்டது. அந்த வேதத்தில் சொல்லியிருக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதனுடைய கடமை என்ன, இதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் எவ்வளோ பேர் வேதம் படிச்சிருக்கோம்? யாராவது வேதம் படிச்சிருக்கீங்க? முதல்ல வேதங்களை பார்த்துருக்கீங்களா? அவர் குருகுல படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் ஒரு 1000ல் ஒருவர். அவர் அபூர்வமான ஆத்மா இல்லையா. வேதங்களை நம்ம யாராவது பார்த்துருக்கிறோமா? நம்ம வேதங்களை பார்த்ததும் இல்லை, வேதங்களை படிச்சதும் இல்லை. சரி, வேதம் சொல்லி கொடுக்க யாரா இருக்காங்களா? அதுவும் இல்லை. இன்னைக்கு பிராமணர் எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் ஐடி பார்க்லையும் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வேதம் படிக்க அவங்களுக்கு நேரம் இல்லை. ரைட்? அதனால வேர் இஸ் மணி, ப்ரோபா சொல்ற வேர் இஸ் மணி, வேர் இஸ் மணி ஓடிட்டே இருக்கும் லைஃப் லாங். அதனால இன்னைக்கு பெரும்பாலும் வேதம் சொல்லி கொடுக்க யாரும் இல்லை. அப்படின்னா என்னாச்சு? இப்ப மனிதர்களுக்கு நாம யாருன்னே தெரியாம போச்சு. இப்ப யாராவது கேளுங்க, நீங்க யாரு? இப்ப நான் இவரை கேட்கிறேன், நீங்க யார்? ஹூ ஆர் யூ? உங்க பேர் என்ன? பவித்ரன். பவித்ரன் என்ன தெரியுமா? உங்க பேருக்கு மீனிங் தெரியுமா? பவித்ரன் என்ன? பவித்ரா மீன்ஸ் பியூர். பவித்ரன்னா தூய்மையானவர். ரைட்? இப்ப பவித்ரன் யாருன்னு கேட்டா சொல்லுவாரு, நான் மலேசியால பின்னாங் ஐலாண்ட்ல இருக்கேன், என் அப்பா பேர் உங்க அப்பா பேரு செல்வன், செல்வத்தோடைய பையன். ஆனா அது உண்மை இல்லை. அந்த அடையாளம் டெம்பரவரி. பவித்ரனுடைய இப்ப சொன்னார் இல்லையா அடையாளம், நான் பின்னாங்க ஐலாண்ட்ல இருக்கேன், என் அப்பா பேர் செல்வம், என் பேர் பவித்ரன், நான் சச் அண்ட் சச் பர்சன், நான் இங்க ஒர்க் பண்றேன், நான் இந்த மாதிரி இருக்கேன், இதெல்லாம் தற்காலிகம். அப்போ பவித்ரனோட உண்மையான அடையாளம் என்னங்கிறத பகவத்கீதை சொல்லியிருக்கு. அப்போ பகவத்கீதை எதுக்காக கிருஷ்ணர் சொன்னார்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். வேதங்களை நம்ம படிக்கல, வேதங்களை நமக்கு யாரும் சொல்லி தரல, வேதங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம புத்திசாலித்தனமும் இல்லை. ஆனா நம்ம என்ன சார் சொல்றீங்க, சண்டைக்கு வந்துருவாங்க. என்ன நீங்க புத்திசாலித்தனம் இல்லைங்கிறீங்க? இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேற்றம் ஆயிருக்கு. இன்னைக்கு பாருங்க, இந்த கடலுக்கு நடுவில் ஒரு பாலம் போட்டிருக்காங்க. நீங்க அங்கிருந்து வர முடியுமா? இல்லாட்டி நீங்க சபரஞ்சயால இருந்து வந்தீங்க, இந்த பெரிய பாலம் 12 கிலோமீட்டருக்கு பாலம் போட்டிருக்காங்க. எவ்வளவு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏஐ வச்சு எல்லா வேலையும் பண்றாங்க. நீங்க என்னன்னா இப்போ உட்காந்துட்டு அறிவு இல்லைன்னு சொல்றீங்களே இல்லையா. அப்போ இந்த விஞ்ஞான முன்னேற்றம் நிறைய கண்டுபிடிச்சிருந்தாலும் பிரபுபார் கேட்டாரு, விஞ்ஞானிகள் நீங்க என்ன கண்டுபிடிச்சாலும் முதல்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாரு. பிரபுபாத நீங்க பகவத்கீதை படிக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல இங்க இந்த ஒரு புத்தகம் இருக்கு, தன்னை அறியும் விஞ்ஞானம்னு புத்தகம் இருக்கு. பிரபுபா எழுதியிருக்காரு, சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் பேர் அந்த புத்தகத்துக்கு. ஆங்கிலத்தில் படிக்கணும்னா சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் புக் வாங்கிக்கோங்க. தமிழ்ல படிக்கணும்னா தன்னை அறியும் விஞ்ஞான புக் வாங்கிக்கோங்க. பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புக்கை படிங்க. அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அது ஒரு அறிமுக புக்கு. அந்த புத்தகத்துல பிரபுபாதன் மிக அழகா எழுதியிருப்பார். இது பகவத்கீதையாவது ஒரு 1000 பக்கம் இருக்கும், அதுல ஒரு 100 பக்கம் தான் இருக்கும், 10-100 பக்கம் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா படிக்கலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எப்பனாலும் படிக்கலாம், தினமும் 2 பக்கம் 3 பக்கம் படிக்கலாம். அதுல பிரபுபாத் ரஷ்யா போனப்போ ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசுவார். ப்ரொஃபஸர் கொட்டோஸ்கின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட பேசுவார். அவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். அவர்கிட்ட பிரபுபாத் பேசிட்டு இருக்கும்போது பிரபுபாத் கேட்பாரு, நீங்க யாருன்னு கேட்பார். அவர் சொல்ல, நான் ப்ரொஃபஸர் கொட்டோஸ்கின்னு பாரு. நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல, அப்போ உங்க ஸ்டூடெண்ட்க்கு எப்படி நீங்க உண்மையான நாலேஜ் கொடுப்பீங்க? பிரபுபாத் என்ன கேட்டாரு, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல, நீங்க இந்த உடம்பு நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்க மாணவருக்கு எப்படி நீங்க உண்மையான கல்வியை கொடுப்பீங்கன்னு கேட்டார். அதுதான் இப்ப நடக்குது. இன்னைக்கு சமுதாயத்துல பௌதிக கல்விக்கு பஞ்சமே இல்லை. நிறைய இன்ஜினியர், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா என்ன ஆயிட்டாங்க, எல்லாம் மூவிங் ஏடிஎம் மிஷினா இருக்காங்க. இந்த நடமாடும் ஏடிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அதுல கார்டு போட்டா பணம் வரும். அந்த மாதிரி நம்ம வேலைக்கு போனா பணம் கிடைக்கும். மொபைல் ஏடிஎம் மிஷின் சில வண்டியில போகும். அங்க எங்க ஊர்ல எல்லாம் அங்கங்க வண்டியில ஏடிஎம் மிஷின் நிறுத்தி வச்சிருப்பான். அந்த மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு கல்விங்கிறது வியாபாரம்,
வேலை, சம்பளம் இப்படி ஆயிடுச்சு. ஆனா வேத காலத்து கல்வி எப்படி இருந்ததுன்னா, முதல்ல நம்ம யாருங்கிற கேள்வி. நாம யாரு, கடவுள் யாரு, அவருக்கு நமக்கு என்ன உறவு இருக்கு, இந்த உலகம் யாரு படைச்சாங்க, எப்படி படைச்சாங்க, எதனால படைச்சாங்க, ஏன் படைச்சாங்க, இவ்வளவு கேள்வி கேட்கணும். இவ்வளவு கேள்வி கேட்டாதான் நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தம்னு சொல்லியிருக்கு. இல்லாட்டி அதே வேலை தான். ஒரு ஆடு, மாடு, கோழி என்ன வேலை பண்ணுதோ அதே தான் பண்றோம். சாப்பிட்றோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் பண்றோம், தற்காத்து கொள்றோம். இது ஒரு மிருகத்தோட வாழ்க்கையில கூட இருக்கு. அப்ப என்ன மனுஷ வாழ்க்கை ஸ்பெஷல்? நான் என்ன கொஞ்சம் டீசெண்டா பண்றேன், இது தெருவில் பண்ணுது, அவ்வளவுதான் வித்தியாசம். சில கண்ட்ரில அவங்களும் மனுஷங்களும் தெருவில் பண்றாங்க, அது அடுத்த விஷயம் இல்லையா? இந்தியாவில் வந்து பார்த்தா என்ன, இந்தியாவிலும் இப்ப எல்லாம் தெருவிலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல இந்தியாவில் எப்படி இருக்குன்னா, மிருகங்கள் தான் தெருவில் இந்த வேலையெல்லாம் பண்ணணும், மனுஷங்க வீட்டுக்குள்ள பண்ணாங்க. இப்ப மனுஷங்களும் வெளியில பண்றாங்க, மிருகங்கள்லாம் வீட்டுக்குள்ள போய் பண்ணுது. அது அப்படியே மாறிடுச்சு. இந்தியாவில் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ மனித வாழ்க்கை எதுக்குன்னு சொன்னா இந்த கேள்வி கேட்கணும். அர்ஜுனன் வந்து 8 கேள்வி கேட்கிறார் பகவத்கீதையில கிருஷ்ணன்ட்ட. பகவத்கீதையில அர்ஜுனன் 8 கேள்வி கேட்டார். 8ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். கிம் தத் பிரம்மம் கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிதெய்வம் கிம் போட்சம் அதி யஜ்ஞம் கிம் உச்சதே. கிருஷ்ணா, பிரம்மம் என்பது என்ன, பரமாத்மா என்பவர் யார், அவர் இந்த உடலில் எங்கே வசிக்கிறார், அத்தியாத்மியம் என்பது என்ன, தேவர்கள் யாரு, தேவர்களுக்கான யாகம் என்ன, மரணத்தின் தருவல் ஒருத்தர் என்ன செய்யணும், இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறார். பாருங்க, இதுதான் மனுஷ வாழ்க்கை. இதை ஒரு நாயை கூப்பிட்டு பகவத்கீதை சொன்னா அதுக்கு புரியுமா? அது கடிக்க தான் வரும், கடிக்க வரும் இல்லையா? ஆமா, சீரியஸா சொல்றேன். ஆனா நம்மளால கேட்க முடியும் இந்த கேள்வி எல்லாம் இல்லையா? நம்மளால கேள்வி கேட்க முடியும். அதனால பகவத்கீதையின் முதல் பாடமே வந்து நாம யாருங்கிறது தான். நாம் இந்த உடல் அல்ல, ஆத்மா. அப்ப ஆத்மாவை பார்க்க முடியுமா, ஆத்மாவை காமிக்க முடியுமா? பவித்ரன் வந்து ஆத்மா கூட செல்ஃபி எடுத்திருக்கிறாரா அப்படின்னா காமிங்க. யாராவது ஆத்மா கூட செல்ஃபி எடுத்துட்டு எனக்கு காமிங்க. பிரபு, நான் ஆத்மாவோட செல்ஃபி பிடிச்சிருக்கேன் பாருங்க, பண்ண முடியுமா? ஆத்மா இருக்கிறதா? இந்த கேள்வி முதல்ல யாருக்கா தெரியுமா? ஆத்மா இருக்கா? நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆத்மா என்றால் என்ன யாருக்கா தெரியுமா? சிலர் ஆத்மான பேயின்னு சொல்றாங்க. சரி, இல்லாத ஒன்னதை பத்தி ஏன் பேசணும்னு கேட்பாங்க. ஆத்மா என்றால் என்ன கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்க. யாரா உங்க இது ஒன்றும் ஸ்கூல் மாதிரிலாம் இல்லை. நீங்க உங்களோட தாட்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம் ஆத்மா பத்தி. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா ஆத்மா பற்றி? யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்மா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் கேள்விப்பட்டதில்லை. ஆத்மாங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? உயிர்னு சொல்லுவோம். நம்ம வழக்க பாஷையில, வட்டார மொழியில, வழக்க பாஷையில நம்ம ஆத்மான்னு சொல்ல மாட்டோம், உயிர்னு சொல்லுவோம். ஐயோ, என் உயிரை வாங்காத சொல்றமா இல்லையா? ஏன்டா என் உயிரை வாங்குற? அப்புறம் ஒருத்தர் இறந்து போயிட்டா என்ன சொல்லுவாங்க? உயிர் போயிருச்சு இல்லையா? ஒருத்தர் இறந்து போயிட்டா உயிர் போச்சு. எங்க போயிட்டாரு? அங்கேயே தானே படுத்திருக்காரு இல்லையா? எங்க போயிட்டாரு? அங்கேயே தான் படுத்திருக்காரு. ஆனா உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம். எங்க போச்சு? அப்போ உயிர் எங்கிருந்து வந்தது தெரியாது, எங்க போச்சு தெரியாது. என்ன பண்ணுச்சு? அகங்காரம் மட்டும் இருந்தது. நான் இல்லையா? நான் என்ற அகங்காரம் மட்டும் இருந்தது. ஆமா, ஆனா கொஞ்ச காலம்தான். ஆனா வாழ்ந்தது கொஞ்ச காலம்தான். இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆனோன்னு, என்ன ஆக போறோம்னு தெரியாது. வேற எங்கிருந்து வந்து இந்த பூமியில பிறந்தோன்னு தெரியாது. ஆனா இடைப்பட்ட காலத்துல பாருங்க, நான் யாரு தெரியுமா? பெண்ணங்காயில வந்து கேட்டு பாரு என்ன சொல்லுவாங்க. எங்க வீட்டுல வந்து கேளுங்க, நான் பயங்கர மோசமானவன், என்கிட்ட வச்சுக்காதீங்க இல்லையா? இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? அதுதான். அப்போ நான் என்பது பொய் அகங்காரம். அப்போ உண்மை நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆத்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆத்மானா என்ன? அப்போ உயிர்னு சொல்றோம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இவங்க எப்படி ஒரு தாத்தா இருக்க மாட்டார். உங்க பேர் பிரபு? கிருஷ்ணதாஸ் கவிராஜ் பிரபு. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் பிரபு ஏன் நான் எடுத்துக்கிட்டேன்னா, அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அவங்க தாத்தா எப்படி இருக்க மாட்டாரு. அவங்க தாத்தா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. கிருஷ்ணதாஸ் பிரபுடைய தாத்தாவை மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்க. அப்ப நீங்க எல்லாம் கேட்டீங்க, பிரபு உங்க தாத்தா எப்படி இருக்காரு? அவர் சொல்லுவாரு, எங்க தாத்தா இட்லி சாப்பிட்டாரு, சாம்பார் சாப்பிட்டாரு. எங்க ஊர்ல கூட சிஎம், முன்னாடி இந்த சிஎம் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அப்ப கேட்டப்போ அம்மா வந்து இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் அதுக்கப்புறம் அம்மா என்னன்னாங்கன்னு தெரியாது. ஆனா கேட்கும்போது அது சொன்னாங்க, மருத்துவமனையில பாருங்க நாட்டுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்
ஹாஸ்பிட்டல்ல எப்படி இறந்து போனாங்கன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, இது வரைக்கும் தெரியல. அப்படியே அவ போச்சு, அவ்வளவுதான், போச்சு போயிருந்து இஸ் கான். அவங்க எங்க போனாங்க இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு மட்டும் தெரியும். ஆனா அவங்க உயிரோடு இருந்தப்ப சொன்னாங்க அம்மா வந்து இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் சாப்பிட்டாங்கலாம் சொன்னாங்க. ரைட். இப்போ வந்து கிருஷ்ணதாஸ் பிரபுவோடைய தாத்தா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. இப்போ நீங்களாம் கேட்குறீங்க தாத்தா எப்படி இருக்காரு? தாத்தா நல்லா இருக்காரு, அவர் இட்லி சாப்பிட்டாரு, சாம்பார் சாப்பிட்டாரு. சரி, இப்போ தாத்தா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வந்துட்டார். அப்போ நீங்க என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? உங்க தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாரா? தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாரு, இப்போ வீட்டில் உட்காந்துருக்காரு, அவர் குணமாயிட்டாரு, தாத்தா வீட்டுக்கு வந்துட்டார். ரைட். இப்போ கிருஷ்ணதாஸ் பிரபுடைய தாத்தா வந்து ஹாஸ்பிட்டல்ல செத்து போயிட்டார். எப்படி அவர் தாத்தா இருக்க மாட்டாங்க தைரியத்தில் தான் பேசிட்டு இருக்கேன், வேற யாராவது சொன்னா கோவம் வந்துடும் இல்லையா? கிருஷ்ணதாஸ் பிரபுடைய தாத்தா வந்து செத்து போயிட்டார். எப்போ? ஹாஸ்பிட்டல்ல செத்து போனார். அவங்க தாத்தா என்ன ஆனாரு? ஹாஸ்பிட்டல்ல செத்து போயிட்டாரு. இப்ப செய்தி வந்து கிருஷ்ணதாஸ் பிரபு போன் வந்தது, உங்க தாத்தா வந்து போயிட்டாரு. எங்க போயிருக்காரு? ஹாஸ்பிட்டல் தானே படுத்திருக்காரு. கரெக்டா? இப்ப யார் போயிட்டா? ஹாஸ்பிட்டல் போன் வந்தது, உங்க தாத்தா போயிட்டாரு. எங்க போனாரு? அங்கதானே படுத்திருக்காரு. அப்ப யார் போயிட்டா? அந்த இறக்கும் போது ஆத்மா ஞாபகம் வருது, ஆத்மா போயிடுச்சுன்னு. அது வரைக்கும் ஆத்மா மறந்து போயாச்சு. அப்போ உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்னார் என் தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு. இப்போ தாத்தா போயிட்டாருன்னு செய்தி வந்தது, பாடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். அதே தாத்தா தான். ஆனா என்ன சொன்னாங்க? பாடி எடுத்துட்டு வாங்க. அப்போ உயிரோடு இருக்கும்போது தாத்தா, உயிர் போனதுக்கு அப்புறம் பாடி. வித்தியாசம் இருக்கா? அப்போ அந்த பாடி எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இதுக்கடையில அந்த பாடியை சுத்தி எல்லாம் உட்காந்து இருப்பாங்க. ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பனே இல்லையா? இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. நீங்க சென்னையில வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில இப்ப என்னன்னா, எவ்வளவு பேருங்க சென்னைக்கு வந்திருக்கீங்க? சென்னையில வந்து இப்ப என்னன்னா, இந்த மாதிரி இறந்து போன வீட்டுல அழுறதுக்கு யாரும் இல்லைன்னா நீங்க ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா, 2000 இங்க வந்து 200 வெள்ளி, இல்ல 100 வெள்ளி. நீங்க 100 வெள்ளி பணம் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க வீட்டுல வந்து அவங்களே உங்களுக்காக அழுவாங்க. அப்போ சென்னையில என்ன பண்ணுவாங்க? நேத்து வர நல்லா இருந்தியே, என்கிட்ட சொல்லிக்காம நீயும் போயிட்ட, நீ இருந்தா நானும் வந்திருப்பேன், என்ன கூப்பிட்டா நானும் வந்திருப்பேன். ஆனா அவர் போயிட்டாரு. எங்க போனாரு? அங்கதான் படுத்திருக்காரு. அப்ப யாரு போயிட்டா? ஆத்மா போயிடுச்சு. இவ்வளவு நாள் அப்ப யாரு பார்த்துட்டு இருந்தா? இவ்வளவு நாள் பார்த்தது யாரு? பேசுனது யாரு? பழகுனது யாரு? ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அதை மறந்து போயிட்டோம். நான் இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் தான் இந்த உடம்பு. உங்களுக்கு ஒரு ராஜாவுடைய கதை சொல்றேன். ஒரு ராஜா வந்து ஒரு ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து 4 மனைவி இருந்தாங்க. ராஜாவுக்கு எவ்வளவு மனைவி இருந்தாங்க? 4 மனைவி. இந்த 4வது மனைவி ராஜுக்கு ரொம்ப பிடிக்கும். 4வது மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த 4வது மனைவிய ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போவாங்க. விதவிதமா ட்ரெஸ் வாங்கி தருவாரு, அப்புறம் மேக்கப் சாதனங்கள்லாம் வாங்கி தருவாரு, லிப்ஸ்டிக்கு, கண் மை, அப்புறம் விதவிதமான ட்ரெஸ்ஸு, நகை எல்லாம் வாங்கி தருவார். அந்த ராணியை வந்து அப்படி தாங்கிக்கிட்டார். எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போவார். அந்த ராணி இல்லாம அவர் வெளியிலே போக மாட்டார். அவ்வளவு அட்டாச்மெண்ட் அந்த ராணி மேல, அவ்வளவு பிரியம். அவர் எங்க போனா அந்த ராணிய கூட கூட்டிட்டு போவார். அப்புறம் 3வது மனைவி இருந்தாங்க. இந்த 3வது மனைவிக்கு ராஜா மேல பிரியம் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த 3வது மனைவிய தன்னுடைய ட்ரெஷரியோட இன்சார்ஜா வச்சிருந்தார். எங்கெல்லாம் போய் செல்வம் எடுத்துட்டு வராரோ, ஜெயிச்சுட்டு வராரோ, அதெல்லாம் 3வது மனைவிட்டு கொடுத்தா அந்த கஜானாவோட கீ அவங்க கிட்ட இருக்கு. 3வது மனைவிட்ட ராஜாவுடைய கஜானாவோட கீ இருக்கு. அந்த எல்லா கோல்டு, சில்வரு, எமரால்டு, டைமண்ட் எல்லாம் அந்த ராணி கிட்ட தான் இருக்கு. எல்லாம் ராணி வச்சுட்டு இருக்கா. 3வது ராணி, 3வது மனைவி. 2வது மனைவி இருந்தா, இந்த 2வது மனைவி எப்படின்னா ராஜாவை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவான். ஓகே இந்த இதுல நீங்க தோத்துட்டா பரவாயில்ல, அடுத்த யுத்தத்துல நீங்க ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ராஜாவுக்கு எப்பெல்லாம் மனசு வந்து டல் ஆயிடுதோ, ராஜா எப்பெல்லாம் அப்படி சோர்ந்து போய் உட்காந்துறாரோ, இந்த 2வது மனைவி வந்து அவங்களை பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. அப்படியே எந்தூசியாசம் பண்ணுவாங்க. டோன்ட் வரி, என்ன நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, உங்களால முடியாத என்ன, பாத்துக்கலாம் விடுங்க, இதுக்கெல்லாம் போய் உட்கார்ந்துக்கிறதா, கவலைப்படாதீங்க, அடுத்ததுல பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த ராஜா வந்து உற்சாகப்படுத்தி விடுவாங்க. 2வது மனைவி. 4வது மனைவி என்ன பண்ணாங்க? எங்க போனா ராஜா கூடயே போவாங்க. நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகு பண்ணிட்டு அந்த பொண்ணு கூடயே போவாங்க. 3வது மனைவி என்ன பண்ணுவாங்க? ட்ரெஷரி எல்லாம், சொத்தெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து வச்சாங்க. அந்த பொண்ணு கஜானா சாவி அவ கையில தான் இருந்தது.
ரெண்டாவது மனைவிட்டு எப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அந்த ராஜா வந்து அந்த ரெண்டாவது மனைவி ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவரை நல்ல நல்ல உற்சாகமாக இருக்க வச்சுக்குவாங்க. முதல் மனைவி இருக்காங்க இல்லையா, அவரை ராஜாவுக்கு பிடிக்காது. ஏதோ கல்யாணம் பண்ணுமேன்னு கூட வச்சிருக்காரு, அவ்வளோதான். அந்த பொண்ணு நல்லா சாப்பிட்டுதா, சந்தோஷமா இருக்காளா, ஒன்றும் கண்டுக்கல. நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காளா, கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த மனைவி என்ன பண்ணா, ராஜா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்படி இந்த ராஜா வந்து 4 மனைவி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கலியுகத்தில் ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் எப்படி அந்த ராஜா 4 மனைவி கூட குடும்பம் நடத்தினா என்கிட்ட கேட்கக்கூடாது, கதையை மட்டும் கேட்டுக்கோங்க, சரியா? அந்த ராஜா வந்து 4 மனைவி கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு வியாதி வந்தது. உடனே வைத்தியர் வந்து டாக்டர் வந்தாரு, ராஜாவுடைய கை பிடிச்சி பார்க்குறாரு, எல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, இப்படி யோசிச்சாரு. ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. என்னன்னா இப்போ நீங்கள் இப்போ வந்து மாடர்ன் சயின்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு இல்லையா, 24/7 மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல், எப்போ போல அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவார், முதல்ல டாக்டர் உங்களுக்கு என்ன பண்ணுது நம்மகிட்ட கேட்பார் இல்லையா. ஆனால் வேத காலத்தில் இருந்த மருத்துவர் அப்படி இல்லை, உங்கள் கையை பிடிச்சிட்டு அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பண்ணுது. இன்னைக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, டாக்டர் எனக்கு ஒரே தலை சுத்துற மாதிரி இருக்குது, ஒரே வாமிட்டிங் வர்ற மாதிரி இருக்குது, சரி 2 நாளைக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவார். உங்களை வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணுவார், உங்களை 2 நாள் டேப்லெட் எழுதி தருவாங்க. இங்கே யாராவது டாக்டர் இருக்கீங்களா, கோச்சிக்காதீங்க, ஜஸ்ட்டு நடக்கிறது சொல்கிறேன். 2 நாள் நீங்கள் 2 நாள் டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு வாங்கம்பாங்க. டாக்டர் 2 நாள் கழிச்சு வந்து எனக்கு இன்னும் சரியாகலையே, அப்போ ஒரு ஸ்கேன் பண்ணிடும். அது ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பயமாக இருக்கும். எப்படி பயமாக இருக்குன்னு சொன்னால், இந்த கிரெமிட்டோரியம், எலக்ட்ரானிக் கிரெமிட்டோரியம் போயிருக்கீங்களா, எலக்ட்ரிக் கிரெமிட்டோரியம், அந்த எலக்ட்ரிக் கிரெமிட்டோரியத்தில் ஒரு பெரிய வாய் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பாடி விடுவாங்க. அதுக்கு ட்ரையல் பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்கேன் மிஷினில் உங்களை விடுவாங்க. அதில் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரணும். உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் கிரெமிட்டோரியத்துக்குள்ளே உங்களை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்துக்கிறோம் நமக்கு நாமளே. அதுக்குள்ளே போகும்போது நமக்கு பயம் இருக்கக்கூடாது, அப்போ பாடியில் உயிரும் இருக்காது. அது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரையல் எடுத்துக்கிறோம். அது நான் இங்கே கேள்விப்பட்டேன், இங்கே வந்து மலேசியாவில் சைனர்கள்லாம் வந்து கல்லறை அவங்களே வாங்கி முன்னாடியெல்லாம் கட்டி வச்சுக்குவாங்களாம். ஒரு பெரிய நான் பார்த்து ஒரு பெரிய மலையை எடுத்து கல்லறையாக கட்டிட்டாங்க. அந்த மலையில் அதில் ஒரு பிரபு என்கிட்ட சொன்னார், அது காசுக்கு தகுந்த மாதிரி இடம் கொடுப்பாங்க உங்களுக்கு, நீங்களே உங்கள் இடத்த செலக்ட் பண்ணி நீங்களே குழி தோண்டி வச்சுக்கலாம், நீங்களே ஒரு நாள் உள்ள போய் படுத்துக்கலாம் அப்படின்னு. இது யாரும் சொல்ல முடியாது, நமக்கு இந்த பூமியில இடம் நிலம் சொந்தம் இல்லை, இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு நிலம் சொந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி வாங்கி போட்டான். எனக்கு வந்து அங்கே வந்து எங்கள் ஸ்ப்ரிங் ஹில்ல ஒரு ஹில்லை நான் விலைக்கு வாங்கிட்டேன், அங்கே நான் வந்து எனக்கு சவம் நானே ரெடி பண்ணிட்டேன், சவக்குழி ரெடி பண்ணிட்டேன். அப்போ எல்லாருக்கும் பணம் கொடுத்து அங்கே குழியெல்லாம் தோண்டி சமாதியெல்லாம் பண்ணி வச்சிட்டாரு. நீ போய் படுத்துக்கிறது மட்டும் தான் பாக்கி. இருக்கிற பிரச்சனைக்கு இப்பயே போய் படுத்துக்கலாம் கூட இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு பேசாம இப்பயே போய் படுத்துக்கலாமான்னு தான் தோணும். என்ன பண்றது, போக முடியாது, அப்படியெல்லாம் வேற வழி இல்லை. சரி, ராஜாவோட கதைக்கு வருவோம். இப்போ எதுக்கு அதை சொல்லிட்டு இருந்தேன், 4 மனைவி இருந்தாங்களா. இந்த முதல் மனைவி வந்து அவளுக்கு பிடிக்காது. இப்போ ராஜாவுக்கு நோய் வந்துருச்சு. நோய் வந்தோடனே அந்த டாக்டர் விஷயம் பேசிட்டு இருந்தோம். அப்போ இன்னைக்கு டாக்டர் என்ன கேட்பாங்க, முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணுதும்பாங்க. அப்புறம் நம்மளா சொல்லணும், அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளா சொல்லணும். நம்ம சொன்னதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க. அதுல சில ஹாஸ்பிட்டலில் வந்து ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வேலை படிச்சுக்கிறதுக்காக வருவாங்க. அவங்க தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க எதாவது எழுதி கொடுப்பாங்க, அந்த மெடிசனை நீங்கள் அவங்ககிட்டே தான் வாங்கணும். அங்கே வாங்கினதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பார்த்ததுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, பிபி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேனு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர இந்த நோயா இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை சர்ஜரி பண்ணணுமா என்னமோ அடுத்த ஒரு முடிவு. அது சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்களாங்கிறது அது கேரண்டி இல்லை, நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. நான் எனக்கு இதுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நான் வந்து சம்மதத்தோடு தான் இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்கிறேன், நீங்கள் கையெழுத்து போடணும். உங்கள் கூட யார் வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போனதுமே முதல்ல நீங்கள் டாக்டர் உட்காந்துருக்கும்போது உங்கள் கூட யார் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்டால் இதுலேயும் பாதி செத்து போயிடுவாங்க. ஓ, நமக்கு ஏதோ வியாதி ஒட்டு சொல்ல போறீங்க, கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா, நீங்கள் பவித்ரா நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கு, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அதுலேயே ஒரு பாதி செத்து போயிடுவார், என்ன சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், ஒன்றும் இல்லைங்க எல்லாம் சரியாக போடும். ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்க, வேத காலத்துலலாம் வந்து கிராமத்தில் மருத்துவர் ஒரு வயசான தாத்தாவோ பாட்டியோ இருப்பாங்க. அவங்க கையை பிடிச்சோடனே முதல்ல சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் இல்லைம்பாங்க. அதுலேயே பாதி வியாதி குணமாயிரும். உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அதுலேயே பாதி குணமாயிரும். உனக்கு ஒன்றும் இல்லைங்க, இந்த வியாதினா 3 தான், கபத்தினால வரக்கூடியது, பித்தத்தினால வரக்கூடியது, வாதத்தினால. கபவாத பித்தம், இந்த உடம்புல 3 வியாதி தான். ஒன்று கபத்தினால வரும், இல்லை வாதத்தினால வரும், இல்லை பித்தத்தினால வரும். நீ ஒன்றும் இல்லைங்க, அந்த உங்கள் கிராமத்தில் நீங்கள் நடந்து போன அந்த தூதுவளை செடி இருக்கு பார்த்தீங்களா,
அதை கொஞ்சம் பறிச்சு ரசம் வச்சு குடிங்க, உங்களுக்கு வியாதி சரியா போயிடும். அதுலயே எனக்கு பாதி வியாதி குணமாயிரும், சாப்பிட்டோன்னே இருக்கிற மீதி வியாதி குணமாயிரும். ரைட்? அப்படிதான் இருந்தது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம். ஆனா இந்த ராஜாவிட்ட சொன்னாங்க, உனக்கு வைத்தியமே இல்லை, நீ செத்து போயிடுவேன்னு. இந்த ராஜா சொன்னார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அப்போ என்னன்னா ஒரு வேடிக்கையா ஒரு பக்தர் சொன்னாரு, யமராஜ் இருக்கார் இல்லையா, யமராஜ் என்ன பண்ணுவாரு? யமராஜோட வேலை என்ன? யமராஜ் என்ன பண்ணுவாரு? உயிர் எடுப்பாரு. டாக்டர் என்ன பண்ணுவாரு? உயிரோட சேர்த்து உங்க பணத்தை எடுத்துக்குவாரு. வித்தியாசம் பாத்தீங்களா? இறந்து போனாலும் பில்லை கட்டிடுங்க ஹாஸ்பிட்டல்ல, நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ட்ரை பண்ணங்க எல்லாம் உங்க கடவுள்கிட்ட இஷ்ட தேவதைட்டு பிரார்த்தனை பண்ணிக்குவேன். உங்க கடவுள்கிட்ட சினிமாவில் டாக்டர்னு சொல்லுவாரு, நாங்க வி டிராவல் லெவல் பெஸ்ட், நீங்க உங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி இல்லையா? ரைட். ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த ராஜாவுக்கு அதே மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்களை குணப்படுத்த முடியாது, நீங்க செத்து போடுவீங்க. ராஜா சொல்றாரு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவர் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் இதுக்கு மருந்து கிடையாது, இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, நீங்க கொஞ்ச நாள் செத்து போடுவீங்க. இப்போ ராஜா கவலையோட உட்கார்ந்துருக்காரு வீட்டில். அப்போ 4வது மணி வந்தா, நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு, வாங்க வெளியில போகலான்னா. அவர் சொன்னா, எனக்கு இன்னைக்கு மனசு சரியில்லை, நான் வரல. என்னங்க சாயந்தரம்னா அப்படியே வெளியில போயிட்டு வருமே, சும்மா அப்படி பெண்ணாங்க ஐலாண்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம், வாங்க அப்படியே ஃபெரியில போயிட்டு வரலாம். ஃபெரி தானே, ஃபெரியில போட்ல அப்படி போயிட்டு வரலாம் ஜாலியா. இல்லம்மா எனக்கு மனசு சரியில்லை, வேண்டாம், சும்மா வாங்க, நான் நீ என் கூட வருவியான்னாரு. நான் எங்க கூப்பிட்டாலும் வருவியான்னாரு. நான் உங்க கூட தானே வரேன், நான் இறந்து போறேன், நீ வரையான்னு கேட்டார். நான் இறந்து போறேன், நீ வரையான்னு கேட்டார். அந்த பொண்ணு இப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சா, நீங்க இறந்து போனா நான் எப்படிங்க உங்க கூட வர முடியும், அது முடியாது. அப்ப இவர் என்ன நினைச்சாரு, அந்த பொண்ணு வந்துருவான்னு நினைச்சாரு. ஏன்னா இவ நான் எங்க கூப்பிட்டாலும் வந்திருக்காவோ, அப்போ இவ வந்துருவான்னு நினைச்சாரு. ஆனா அவ என்ன சொல்லிட்டா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ கவலை ஆயிடுச்சு, நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன், ஆனா இதுக்கு நீங்க செத்து போனா நீங்க தனியா தான் போகணும், நான் வரமாட்டேன் இல்லையா? வரும்போது அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாரா என்ன? இல்லையா? ஆனா அந்த பொண்ணு சொன்னா, நான் உங்க கூட வரமாட்டேன். அப்ப ராஜா கவலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த 3வது மனைவி வந்தா. அந்த 3வது மனைவி பார்க்கும்போது இந்த ராஜா கவலையில உட்கார்ந்துருக்காரு. அந்த 3வது மனைவி கேட்டா, உங்களுக்கு ஏன் கவலை, இன்னைக்கு வெளியில போலையாண்ணா? இல்ல எனக்கு மனசு சரியில்லை, நான் போல. என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் கொஞ்ச நாள் இறந்து போறேன், நீ என் கூட வரையான்னு கேட்டேன். அந்த பொண்ணு இப்படி யோசிச்சா, நீங்க இறந்து போறீங்களா? நீங்க இறந்து போனா என்னால் உங்க கூட வர முடியாது, நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்க இறந்து போயிட்டா நான் இவ்வளவு பாருங்க, அந்த மனுஷன் 2ஆ உடஞ்சே போயிட்டாரு. அந்த பொண்ணாவது வரமாட்டேன்னு சொன்னா, இவன் என்ன சொல்லிட்டா, நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டான். போச்சு. அதுக்கப்புறம் இவர் இப்படி ஆயிடுச்சா. அப்ப 2வது மனைவி வந்தா. அவ என்ன சொன்னா, அவளை பார்த்தோன்னே இவர் சொன்னாரு, நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க, எனக்கு ஒரு உதவி பண்றியான்னு. என்ன உதவி பண்ணும்? நான் இறந்து போறேன், நீ என் கூட வரையான்னு. அப்ப அந்த மனைவி சொன்னா, நான் உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் நான் உங்களை நல்லா மோட்டிவேஷன்லாம் பண்ணி ஸ்பீச் பண்ணி உங்களை எல்லாம் அப்படி என்கரேஜ் பண்ணியிருக்கேன். இதுல என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் எப்படி உங்க கூட வர முடியும்? இப்போ ராஜா நம்பி இருந்த 3 மனைவி கூட வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ ஒரே மனைவி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அவர் தான் அவருக்கு பிடிக்கவும் செய்யாது, அவரை திரும்பி கூட பாக்குறது இல்லையே. அப்ப அந்த மனைவி கேட்டா, நீங்க என்ன இன்னைக்கு வெளியில போலையாண்ணா? தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டாரு. இல்ல சொல்லுங்க, நீ மட்டும் என்ன வரவா போறேன்னு கேட்டாரு. நீங்க எங்க போறேன்னு, நீ வருவியான்னு கேட்டாரு. கல்யாணம் பண்ணது நான் உங்க கூட தான் இருக்கேன்னு. கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் உங்க கூட தான் இருக்கேன், நீங்க எங்க போறேன்னு சொல்லுங்க, நான் வரேன்னா. நான் செத்து போறேன், நீ வரையாண்ணா? நான் கூட வரேன்னா. அவளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, இந்த பொண்ணை நான் திரும்பி கூட பார்த்தது இல்லை, நான் செத்து போறேங்கிற வரேன்னு சொல்றாள். இதுதான் கதை. இப்போ பாயிண்ட்டுக்கு வரணும். இந்த கதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த கதையில் இருக்கிற ராஜா யார் தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற ஆத்மா, இந்த உயிர் இருக்குல்ல, அதுதான் ராஜா. எப்போ நம்ம இந்த உடம்பு எடுத்துக்கிட்டோமோ, இந்த ராஜாவுக்கு 4 மனைவி கூடயே இருக்காங்க எப்பவுமே. நம்ம தான் ராஜா, வேற யாரும் இல்லை. நமக்கு 4 மனைவி இருக்காங்க. உடனே பவித்திரன் சொல்லக்கூடாது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா பவித்திரனுக்கு 4 மனைவி இருக்காங்க, இவருக்கு 4 மனைவி, எனக்கு, நம்ம எல்லாருக்கும் 4 மனைவி இருக்காங்க. இந்த 4வது மனைவி யாரு? ராஜா எங்க போனாலும் கூட வந்தாரு, ஆனா இறந்து போகும்போது கூட வர மாட்டேன்ட்டாரு. இந்த 4வது மனைவி யாரு? இந்த உடம்பு. கஷ்டப்படுறது இந்த உடம்புக்கு தானே இல்லையா? நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கணும், விதவிதமா கமல் வாங்கிக்கணும், லேட்டஸ்டா த்ரிஷா என்ன கமல் போட்டாங்களோ அதே மாதிரி போட்டுக்கணும், அஜித் எந்த மாதிரி இந்த கேப் போட்டுக்காரோ அதே மாதிரி போட்டுக்கணும், அதே மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும், எல்லாம் இந்த உடம்புக்காக தான். ஆனா இறந்து போகும்போது உடம்புக்குள்ள வருமா, ஏ பிரதர் நானும் கூட வரேன், இந்த உடம்பை விட்டுட்டு தான் போகணும். யாராவது இந்த உடம்பை எடுத்துட்டு போயிருக்காங்களா? எல்லாரும் உடம்பை விட்டுட்டு தான் போகணும்.
ரைட். அதனால நம்மளுடைய 4வது மனைவி யாருன்னா நம்ம உடம்பு தான். ஆத்மா கூடயே எல்லா இடத்துக்கும் வருது. ஆனா இறந்து போனா ஆத்மா இந்த உடம்பை விட்டுட்டு தான் போகுது, உடம்பை கூட்டிட்டு போல. சரி, 3வது மனைவி யாரு? இந்த ராஜாவுக்கு இறந்து போனோடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அந்த 3வது மனைவி யாரு? செல்வம். நம்ம சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த அம்மா சொல்லுவா, அந்த அம்மா இறந்து போகும்போது, இது என் வைர கம்மல், என் கல்யாணத்தை போய் அம்மா போட்டா மருமக வந்து கழட்டிட்டு போயிடுவான். அவ்வளவுதான், எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் இந்த நெக்லஸ் இருக்கு இல்லையா, என்னோட தங்கை வந்து என் கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்தா இன்னொரு மருமக வந்து கழட்டிட்டு போயிடுவா இல்லையா? வைர நெக்லஸு, அப்புறம் வைரத்தோடு எல்லாம் ஒரு மருமக கழட்டிட்டு போயிடுவா. அப்போ என் சொத்து என்னாச்சு? இன்னொருத்தர் கைக்கு போயிடுச்சு. இல்லை நான் புதுசா இந்த கார் வாங்கியிருக்கேன், BMW கார், இதை ஓட்டிக்கிட்டே போவேன். இல்லை, அதை விட்டுட்டு தான் போகணும், அதை ஓட்டிட்டு எல்லாம் போக முடியாது. இல்ல, நான் இந்த வீடு வந்து நான் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கட்டினது, ஹனுமான் சஞ்சீவி மலை தூக்கணும், இந்த வீடை தூக்கிட்டே போவேன். அதெல்லாம் முடியாது. ஒரு செங்கல் எடுத்துட்டு போக முடியாது, ஒரு செங்கலை கூட பேத்து எடுத்துட்டு போக முடியாது. ஆச்சா? அப்போ நம்ம 3வது மனைவி நம்ம சேர்த்து வச்ச செல்வம், காசு, பணம், நகை ஒன்றும் கூட வராது. சரி, 2வது மனைவி யாரு? ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. இந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாரு, பவித்ரனுடைய ஃப்ரெண்டு, பவித்ரா கவலைப்படாதரா, நான் இருக்கேன்டா, உயிர் தோழன், நண்பன், உயிர் காப்பான் தோழன். சரி, பவித்ரன் சொல்லாரு, நான் இறந்து போற கூட வரையாம்பா. டேய், என்னடா இப்படி சொல்லிட்டேன், உனக்காக உயிரை கூட தரேன்டா. சரி, இறக்க போறடா, குடுறா. அது முடியாதுடா, எனக்கு குடும்பம் இருக்குடா, என்ன ஆளை விட்டுறா இல்லையா? வரவே மாட்டாங்க. ஆனா சொல்லுவாங்க, நான் இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சொந்தக்காரங்களாம் வருவாங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்பாங்க. அப்புறம் ஆள் ஒண்ணும் காணாம போய், ஒருத்தர் பெத்த மகன் வரைக்கும் வீட்டுல இல்ல. ஒரு பையன் அமெரிக்கால, ஒரு பையன் லண்டன்ல, ஒரு பையன் ஆஸ்திரேலியால, அப்பா அம்மா சொந்த ஊர்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, இது என் மண்ணு, என் வீடு, என் ஊரு, நான் வரமாட்டேன். இவங்க இறந்து போனோடனே என்னாச்சு, அவன் ஒருத்தர் வந்துட்டு அந்த காரியெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க, யாரும் கூட வரமாட்டாங்க. அந்த முதல் மனைவி யாரு? இந்த ஆன்மா கூட கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். இப்ப முதல்ல நம்ம ஆத்மாவே மறந்துட்டோம், அப்புறம் எங்க பரமாத்மாவை நினைக்கிறது? இங்க ஆத்மாவே மறந்தாச்சு, அப்புறம் எங்க பரமாத்மா யாருன்னு? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்போ ஆத்மாவை நினைக்கவே நேரம் இல்லை, அப்புறம் எங்க போய் பரமாத்மாவெல்லாம் நினைக்கிறது? அதனால பரமாத்மாவை மறந்தே போயிட்டோம். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, எப்பெல்லாம் ஆத்மா இந்த பூமிக்கு வருதோ அது கூடயே பரமாத்மாவா இருக்காரு. அது நாயோடைய உடம்பு இருந்தாலும் சரி, இந்த ஆத்மா ஒரு நாயினுடைய உடல்ல இருந்தாலும் சரி, ஒரு பன்றியோட உடல்ல இருந்தாலும் சரி, மலத்துல ஒரு புழுவோட உடல்ல இருந்தாலும் சரி, அது கூடயே கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. லைஃப் ஆஃப்டர் லைஃப், ஒரு பிறவி தோறும் கிருஷ்ணர் நம்ம கூடயே இருக்காரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆத்மாவே மறந்துட்டோம், அப்புறம் எங்க கிருஷ்ணரை நினைக்கிறது? அதனால பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் பாடமே என்னன்னு சொன்னா அதுதான். நாம இந்த உடம்பெல்லாம் ஆத்மா, நித்தியமானவங்க, அழிவற்றவங்க, ஆன்மீகமானவங்க. இந்த உடம்பு அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லை, இது தற்காலிகமானது இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா நான் நிரந்தரமானவன்? யாரும் சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியுமா நான் எனக்கு வயசே ஆகாது, நான் எப்போ இளமையா இருப்பேன்? எப்படி பண்ணுவாங்க? டை எல்லாம் போட்டு மறைச்சு வச்சுக்குவாங்க, வயசானதெல்லாம் இளமையா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். ஆனா இளமையா பண்ண முடியாது. எவ்வளவு டை அடிக்கிறது இல்லையா? பத்தாது. அப்போ இளமை முதுமை வந்ததுன்னு எப்படி அறிகுறி வரும்? ஒருத்தருக்கு முதுமை வந்துருச்சுன்னு சொன்னா எப்படின்னா, முதல்ல இந்த காது பக்கத்துல ஒரு வெள்ளை முடி வரும், யாருக்கும் நிறைய பிச்சு விட்டுருவாங்க. அப்படி தலை சீவும் போது ரஜினி ஸ்டைல்லாம் பண்ணி தலை சீவிட்டு இங்க ஒரு வெள்ளை முடி வந்திருக்கும், யாரா பாக்குறாங்களா பிச்சு விட்டுருவாங்க. ஆனா என்ன ஆயிரும், கொஞ்ச நாள் திரும்பி மலைக்கும், அப்புறம் டை போடணும். இப்படி நம்ம முதுமையை மறைக்க பாக்குறோமே தவிர இதுக்கான தீர்வு என்ன இல்லையா? முதுமைக்கான அடையாளம் என்ன? மரணம் வர்றதுக்கு முன்னாடி 4 அடையாளம் வரும். நம்ம மரணம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு 4 அடையாளம். முதல்ல தலைமுடியெல்லாம் வெள்ளையாக ஆரம்பிச்சிடும். இப்ப சின்ன வயசுலயே வெள்ளையாயிருது, அது 2வது. அது நார்மலா வயசானதா முடியெல்லாம் வெள்ளையாகும். இப்ப சின்ன வயசுலயே வெள்ளையாயிடுது. அப்புறம் சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டுறாங்க, சின்ன குழந்தைகள்லாம் கண்ணாடி போட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா வயசாக கண் பார்வை போகும், உடம்புல உள்ள ஜாயிண்ட் எல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இப்ப சின்ன வயசுலயே கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப எப்ப மரணம் வரும்னு யாருக்குமே தெரியாது, அவன் எப்ப இறந்து போறான்னு தெரியாது. நீங்க எல்லாம் ஒரு காலத்துல இந்த மாரடைப்புன்னு இருக்கு இல்லையா, ஹார்ட் அட்டாக் எப்ப வரும்? ஏதாவது 70 வயசு 80 வயசு 90 வயசுல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட லைஃப்ல. ஆனா இப்ப பாருங்க 35 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறாங்க. ஹார்ட் அட்டாக் பண்ணுது, பாத்தீங்களா? அப்புறம் ஸ்ட்ரோக் வர்றது இருக்கு இல்லையா, பக்கவாதம், அதெல்லாம் ஒரு காலத்துல வயசானவங்க தான் வரும்.
இப்போ சின்ன சின்ன பசங்களுக்கே ஸ்ட்ரோக் வந்துடுது. இப்போ ஸ்ட்ரோக் வர்றது ஒரு நார்மல் டிசீஸ் ஆயிடுச்சு. பக்கவாதம் தானே, அதுக்கு பிசியோதெரபி பண்ணிக்கலாங்க, அது ஒரு சாதாரண வியாதி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் தான் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை வந்து ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்கதோஷானு தர்சனம். கிருஷ்ணர் சொல்றாரு, பிறப்பு இறப்பு முதுமை நோய். இங்க யாராவது பிறக்கும் போது நான் இந்த பூமியில் பிறந்து விட்டேன் அப்படி யாராவது சந்தோஷமா சிரிச்சுட்டு பிறந்த ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் இருக்கீங்களா சொல்லுங்க. எல்லாம் பிறக்கும் போது அழுகுது. அதான் பழைய சினிமா பாட்டுல பாடினார், பிறக்கும் போதும் அழுகின்றார் இறக்கும் போதும். இறந்து போகும்போது யாராவது ஹரிபோல் நான் போயிட்டாரு ஹாப்பி இல்லையா? யாராவது சந்தோஷமா போறாங்களா? ஐயோ நான் இறந்து போறேனே, என் பிண்டாட்டி என்ன ஆவா, என் பிள்ளை என்னவா, என் கஜானால என்ன ஆக போகுது, சொத்து என்ன ஆகும், ஒரே ப்ராப்ளம் இல்லையா? சரி, யாருக்கா வயசாயிடுச்சு, ஆஹா வெரி நைஸ், ஐ பிகம் வெரி ஓல்ட், ஐ வெரி ஹாப்பி இல்லையா? ஓல்ட் ஏஜ் வந்து சந்தோஷப்படுறாங்களா? இல்ல நோய் வந்து ஒருத்தருக்கு கண்டினியூஸா லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு, அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு, நோபடி வில் ஹாப்பி. யாருக்குமே சந்தோஷம் கிடையாது. அப்போ பிறப்பு இறப்பு முதுமை நோய் வந்து ப்ராப்ளம். இதுதான் பெரிய சிக்கல், பிரச்சனை. இது யாருமே விரும்புறது இல்லை, ஆனா வருது. யாராவது விரும்புவாங்களா? வயசாகணும், நோய் வரணும், இறந்து போகணும், யாரும் விரும்ப மாட்டாங்க, ஆனா வரும். அப்போ ஒரு நாள் இந்த அலெக்சாண்டரை பத்தி சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் வந்து இந்த உலகத்தையே ஜெயிச்சாராம். உலகத்தை ஜெயிச்சோடனே அவர் வந்து இறந்து போறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு ரூல் கொண்டு வர்றாரு. தன்னுடைய செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு, நான் இறந்து போகும்போது இந்த உலகத்திலே பெஸ்ட் டாக்டர்ஸ் வந்து என்னுடைய பாடியை தூக்கிட்டு போகணும், என்னுடைய சவப்பெட்டி. அதனால சவப்பெட்டி பண்ணுவாங்க இல்லையா, இந்த கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சவப்பெட்டியில வைப்பாங்க, பெட்டியில வச்சு போச்சிருவாங்க. அப்ப என்ன சொன்னாராம், என்னுடைய சவப்பெட்டியை வந்து சுடுகாட்டுக்கு யார் தூக்கிட்டு போனா, பெஸ்ட் டாக்டர் தூக்கிட்டு போகணும்னு சொன்னேன். இந்த உலகத்திலே பெஸ்ட் டாக்டர் கூப்பிடுங்க, அவங்க தான் என்னுடைய சவப்பெட்டியை தூக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் என் சவப்பெட்டிக்கு 2 சைடு கை வெளியில இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த ஹோல்ட் பண்ணி என் கையை வெளியில விட்டுருங்க, வெளியில இருக்கணும். எல்லாருக்கும் புரியல, என்னடா இப்படி ஒரு ராஜா இந்த மாதிரி ரூல் போடுறாரு. அவர் இறந்து போகும்போது சவப்பெட்டியை வந்து பெரிய டாக்டர்ஸ் தான் வந்து கேரி பண்ணி போகணும்னு சொல்றாரு, கையெல்லாம் வெளியில வச்சுக்கணும்னு சொல்றாரு. ஏன் சொன்னார் அப்படி? ஏன்னா அலெக்சாண்டர் சொல்றாராம், எனக்கு மரணம் வரதை இந்த மாதிரி உலகத்திலே கிரேட் டாக்டரால கூட ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாலும், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், திஸ் ஸ்பெஷலிஸ்ட், நிறைய ஸ்பெஷலிஸ்ட், அவங்க கூட என்னை காப்பாற்ற முடியாது இல்லையா? உயிர் போகும்போது எப்பேற்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவ்வளவுதான், பினிஷ், உயிர் போயிடும். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் த கிரேட் எம்பரர் இந்த உலகத்தையே ஆண்டாரு, ஒரு பைசா கையில் எடுத்துட்டு போல, வெறும் கையோட தான் போனார். பார்த்தீங்களா, இது அவருடைய ரியலைசேஷன். அவர் சொன்னாரு, நான் கொண்டு வரும்போது எதுவுமே கொண்டு வரல, நான் எதுவும் கொண்டு போல, என்னை தூக்கிட்டு போனது பெரிய டாக்டர்ஸ், அவங்களால கூட என்னை காப்பாற்ற முடியல. அப்போ இதுதான் நம்ம உண்மை, யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். என்னது? நம்மளை வந்து மரணத்திலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது, வயோதிகத்திலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது, நோயிலிருந்து யாராவது காப்பாற்ற முடியாது. என்னதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனாலும் உங்களுக்கு நோய் வந்தா புதுசா மருந்து கண்டுபிடிக்கலாம். அது கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்கல பாதி பேர் செத்து போயிட்டான் இல்லையா? அது வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி பேர் செத்து போயிட்டான், வேக்சினேஷன் போட்டும் பாதி பேர் செத்து போனான். அது அடுத்தது, அது சைடு எஃபெக்ட் ஆகி அதுல பாதி பேர் செத்து போனான், அது அதுக்கப்புறம் இல்லையா? அது சொன்னாங்க, வேக்சினேஷன் போட்டா சைடு எஃபெக்ட் வரதா செய்யுங்க, செத்தே போயிட்டான்னு என்ன பண்றது இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால எதுவுமே இங்கே உத்தரவாதம் கிடையாது, எதுவுமே கேரண்டி இல்லை. நமக்கு எப்போ மரணம் வரும் யாருக்குமே தெரியாது. இங்கே யாருக்காவது தெரியுமா, நான் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துல செத்து போவேன், இல்லை 50 வருஷம் இருப்பேன், இன்னும் 60 வருஷம் இருப்பேன்? நோ கேரண்டி. ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரிஞ்சது எப்போ இறந்து போறாருன்னு. பரிஷித்னு ஒரு மன்னர் இருந்தார், அர்ஜுனோடைய பேர குழந்தை. அவருக்கு தான் தெரிஞ்சது இன்னிலேருந்து 7வது நாள் இறக்க போறேன்னு. அப்புறம் கட்டுவாங்க மகாராஜான்னு ஒருத்தர் தெரிஞ்சது, அவர் இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் இருக்க போறாரு. ஒரு முகூர்த்தம்னா ஒரு 40 நிமிஷம், அவ்வளவுதான் இருக்க போறேன்னு தெரிஞ்சது. அப்புறம் பீஷ்மருக்கு ஒரு வரம் இருந்தது, அவர் நினைக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப ரேர் சோல், ரொம்ப அபூர்வமான ஆன்மாக்களுக்கு தான் அந்த மாதிரி வரம் இருந்தது. பீஷ்மர் தேவருக்கு வந்து அவர் நினைக்கும் போது அந்த உடலை விடலான்னு இருந்தது. கட்டுவாங்க மகாராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, நான் ஒரு 20-40 நிமிஷம் தான் இருக்க போறேன். பரிசுத்தி தெரிஞ்சது நான் இன்னும் 7 நாள் தான் இருக்க போறேன். இப்போ நம்மள யாருக்கா இந்த மாதிரி தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? நான் வந்து இன்னும் 1 வாரம் தான் இருக்க போறேன். இப்போ வந்து பவித்ரன் சொல்றாங்க, பவித்ரன் நீங்க இன்னும் 1 வாரம் தான் இருக்க போறீங்க அப்படி. அப்ப என்ன பண்ணுவார் அவரு? இது வரைக்கும் லைஃப்ல நான் என்ன என்ஜாய் பண்ணல, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிடணும். அப்புறம் யாராவது என்கிட்ட லோன் வாங்கியிருக்காங்களோ அதை திரும்ப கலெக்ட் பண்ணணும் இல்லையா? இந்த கல்யாணம் பண்ணிடணும். 1 வாரம் இருக்கு பாரு, ஏங்க அவர் கல்யாணம் பண்ணு, ஏங்க நீங்க அவர் 1 வாரத்துல பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு போய் சேரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆவோ கஷ்டமாயிரும். அப்புறம்
அது வந்து அதுதான் சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ணும்போது எல்லாம் ஒரு தடவை சிரிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிரிக்க முடியாது தெரியாது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மேரேஜ் பண்ணும்போது நல்லா சிரிச்சுக்கங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சிரிக்க முடியுமான்னு தெரியாது. ஆமா, கடைசியா ஒரு தடவை சிரிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் உலகத்துக்கு நடக்கிற விஷயம் தான், நான் புதுசா ஒன்றும் சொல்லல. லவ்வரா இருக்கும்போது ரொம்ப குச்சுன்னு பேசிக்குவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு வீட்டுக்கே வர மாட்டாரு. அதே 2 பேர் தான் இல்லையா? லவ்வரா இருக்கும்போது ஐயோ உன்னை பார்க்காம இருக்க முடியல, நீ எப்ப நம்ம மீட் பண்ண போறோம், எங்க மீட் பண்ண போறோம், என் போனே பண்ணலையே, இப்பதானே போன் பண்ண, கொஞ்ச நேரம் போன் வெடிக்கிற அளவுக்கு பேசியிருப்பாங்க. அது சார்ஜ் போய் காதுல இருந்து பிளட் வர வரைக்கும் பேசியிருப்பாங்க. ஆனா என்ன சொல்லிடு, ஐயோ நீ இப்பதானே கால் பண்ண, அப்படி நடக்கும். ஆனா அதே 2 பேருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஐயோ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகணுமா, கொஞ்ச நேரம் இங்கே இருந்த, இல்ல சென்டர்ல போய் ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டு போலவா. கல்யாணத்துக்கு முன்னாடி கூப்பிட்டா வரமாட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரபு ஏதாவது சர்வீஸ் இருக்கா எனக்கு. அப்போ வைஃப்ட போன் பண்ணி இன்னைக்கு டெம்பிள்ல சர்வீஸ் இருக்கு, நீ சாப்பிட்டு படுத்துருமா, நான் வந்து இல்லையா? ஸோ அதான் லைஃப்ல நடக்கக்கூடியது இதெல்லாம். எனிவே ஸோ என்ன ஆச்சு, இப்போ பகவத்கீதைக்கு வருவோம். அப்போ பகவத்கீதையின் முதல் பாடமே வந்து இந்த உடல் எல்லாம் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து பரமாத்மா, இந்த உலகத்துல வந்து இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது. இப்போ இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் இந்த உலகத்தை எப்படி படைச்சாரு, இப்ப கிருஷ்ணர் யாரு, அவர் வந்து யாருன்னு பகவத்கீதையில அவரே சொல்றாரு. பகவத்கீதையில கிருஷ்ணர் யாருன்னு அவரே சொல்றாரு. இதுல 2ஆம் ஸ்லோகம் இருக்கு. இந்த அத்தியாயத்துல 2ஆம் ஸ்லோகத்துல சொல்றாரு, நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷேக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷினாம் சர்வசக. அர்ஜுனா, எனது பெருமைகளை எனது மகிமைகளை மாபெரும் தேவர்களோ மகா ரிஷிகளோ அறிய மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்தே நான் இருக்கேன். கிருஷ்ணர் வந்து தேவாதி தேவன், ஆதி தேவன். கிருஷ்ணர் வந்து ஆதி தேவன். அப்ப நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம மனுஷங்க சொல்றோம் இல்லையா, இந்த மனுஷங்கள் மாதிரி நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்க. ஒரு கிரகம் இருக்கு. இப்ப நம்ம வந்து பூகோளத்துல இருக்கோம், நம்ம பூலோகத்துல இருக்கோம், இங்க வந்து மனுஷங்க இருக்கும். இது இல்லாம பல்வேறு கிரகங்கள் இருக்கு. கந்தர்வ லோகம், கிண்ணற லோகம், கிம்புருஷ லோகம், வித்யாதர் லோகம், தேவலோகம், யக்ஷலோகம், ராட்சச லோகம், இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகத்துல நிறைய உயிர்வாழ்கள்லாம் இருக்காங்க. இதை பற்றி தகவல் எல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கு. அதனால இது எதுவும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பவித்ரன் வந்து குழந்தையா இருந்தார். எல்லாத்துக்கும் பவித்ரனே சொல்றீங்களே, வேற யாரும் உங்களுக்கு கிடைக்கலையா? சரி, உங்க பேர் இருந்தாங்க விக்னராஜ். விக்னராஜ் வந்து குழந்தையா இருந்தாரு. இப்பவும் குழந்தையா தான் இருக்காரு, குழந்தைதான். ஸோ விக்னராஜ் வந்து குழந்தையா இருந்தாரு. அப்போ வந்து அவருக்கு அப்பா யாரு தெரியும், எப்படி தெரியும் அவருக்கு? விக்னராஜுக்கு அப்பா யாரு எப்படி தெரியும்? அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இவர் தான் அப்பா அப்பான்னு சொல்லி, அப்பா மடியில போ உட்காரு, அப்பா வந்து அப்பா அவனுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காரு எல்லாம் சொல்லி கொடுத்து அப்பாவை வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவார் இல்லையா? விக்னராஜ் என்ன பண்ணாரு, நான் ஏன் எங்க அம்மாட்ட கேட்கணும், ஆராய்ச்சி பண்றேன் அப்பா யாருன்னு சொல்லி போனேன். அப்போ லைஃப் லாங் ஆராய்ச்சி பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதுக்கு ரொம்ப எளிமை என்னது, அப்பா அம்மாட்ட கேட்ட சொல்லியிருப்பாரா இவர் தான் அப்பான்னு. அது ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டாம். அந்த மாதிரி படைப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு எப்படி படைக்கப்பட்டது. அது நியாயம் போய் ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும். அப்போ ப்ரோப்பா என்ன சொல்றாரு, சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்சுங்கிற பேர்ல மில்லியன்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸை வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாரு. கோடிக்கணக்கான ரூபாய். அங்க சந்திர மண்டலத்துக்குள்ள போக முடியுமா, அங்க உயிர்வாழ் இருக்காங்களா, ஏன் முதல்ல அங்க போகணும்னு கேட்டார் ப்ரோப்பா என்ன கேட்டாரு, சந்திர மண்டலத்துக்கு ஏன் போகணும், ஏன்னா இந்த பூமியில வாழ முடியாதுங்கிற நிலைமை உருவாக்கிட்டோம். சுத்தமான தண்ணி கிடையாது, தண்ணி காசு கொடுத்து வாங்குறோம், சுத்தமான காற்று கிடையாது, இங்க வாழ முடியல. அதனால இந்த பூமியை தான் நாசம் பண்ணிட்டோம், அடுத்து சந்திரனையும் போய் நாசம் பண்ணிடலாமா, அதுதான் அடுத்த பிளான் இல்லையா? இங்கதான் வீணா போயிட்டோம், அடுத்தது அங்க போய் அதுல போயிட்டு வந்து அங்க கல்லுதான் இருந்தது, மண்ணுதான் இருந்தது. பிரபுபாத் இப்போ அங்க எங்கேயோ போயிட்டு வந்துட்டு அங்க போவே இல்லைன்னு, சந்திர மண்டலத்துக்கு போவே இல்லை. அதுல எப்படி, அதாவது பிரபுபா என்ன சொல்றாரு, சந்திர மண்டலம் வந்து ஒரு தெய்வீகமான கிரகம். அந்த மூன் காட் இருக்கார் சந்திர தேவன், அவர் வந்து இங்க உள்ள தாவரத்துக்கெல்லாம் அவர் தான் இன்சார்ஜ். இங்க வந்து தாவரங்கள் என்ன பண்ணுன்னா ராத்திரி தான் வந்து ஆக்சிஜன் சுவாசிக்கும். இது சயின்ஸ் ஆக்சுவலி பாருங்க. ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னா சயின்ஸே கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்காங்க ஸ்பிரிச்சுவல் ஒன்றும் கிடையாது, சயின்ஸ் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க முட்டாள்கள். ஆனா ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியல் கிடையாது. அறிவியலுக்கு ஆதாரம் ஆன்மீகம் தான். எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாம் காலையில ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். தாவரங்கள் என்ன பண்ணுது, அது வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்து ஆக்சிஜன் எடுத்துக்குது. அப்போ இதுக்கு ஆக்சிஜன் எங்கிருந்து கிடைக்குது, அது வந்து சந்திரன், அதான் மூன் காட் தான் இன்சார்ஜ்.
அப்ப இந்த பூமியில இருக்கிற பிளான்ஸ்க்கே வந்து இந்த பூமியில இருக்கிற தாவரங்களுக்கே சந்திரன் இன்சார்ஜா இருக்கும்போது அவருடைய பூமியில மட்டும் எப்படி ஒண்ணும் இல்லாம கல்லு மண்ணு மட்டும். அப்ப அங்கேயும் உயிர்வாழிகள் இருக்காங்க. அங்கேயும் அது ஒரு டிவைன், அது ஒரு தெய்வீகமான உலகம், அது ஒரு உயர்ந்த கிரகம். அங்கே போகணும்னு சொன்னா இப்படி ராக்கெட்ல எல்லாம் போக முடியாது. அங்கே போகணும்னு சொன்னா அதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணணும். இந்த பூமியில யாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணாங்கன்னா சந்திர மண்டலத்துக்கு போகலாம், சூரிய மண்டலத்துக்கு போகலாம், அவங்க விரும்புகிற கிரகத்துக்கு போகலாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சாங்கன்னா. அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு, நிறைய கிரகங்கள்லாம் இருக்கு, அதுல நிறைய உயிர்வாழிகள்லாம் இருக்காங்க. இது இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பகவத்கீதை முழுவதுமே என்ன ஒரு முதல் பாயிண்ட் என்னன்னா, படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப எப்படி நீங்க உறுதி பண்ணுவீங்க படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா? இப்போ ஒருத்தர் சொல்லலாம் நேச்சர்னு சொல்லலாம். நேச்சர் வந்து நேச்சரா இருக்கு, ஒர்க் ஆகுது, இயற்கை தானே இயங்குது, படைப்பாளின்னு ஒருத்தர் கிடையாது இல்லையா? ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணலாம், ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க ஃப்ரெண்டு யாரோ, ரிலேட்டிவ், சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாரோ கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இல்ல கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவங்க சொல்லலாம் இயற்கை தானா இயங்குது, அது யாரும் உற்பத்தி பண்ணல. அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? இயற்கை எப்படி தானே இயங்குது இல்லையா? இயற்கை வந்து தானே இயங்காது. படைப்பு என்று ஒன்று உண்டு என்றால் படைப்பாளி என்று ஒருவர் உண்டு. there is a creation, there must be a creator இல்லையா? இப்ப இது ஒரு பொருள் இருக்கு, இதுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கு இல்லையா? நான் பார்க்கல, ஆனா நான் சொல்லி தானா வந்துன்னு சொல்ல முடியுமா இல்லையா? இப்போ இல்லையா, இப்ப இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அந்த குழந்தை வந்தாரு, அந்த குழந்தை சாயி ஃபேன் தானா ஓடுதுன்னாரு, ஆனா நான் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன், சுவிட்ச் ஆஃப். அப்போ வந்து உங்க பேர் மறந்துட்டேன், விக்னராஜ் சுவிட்ச் ஆன் பண்ணாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணாரு. விக்னராஜ் சுவிட்ச் ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணலைன்னா இந்த ஃபேன் ஓடாது. இப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுது, ஆனால் நான் தான் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். ரெக்கார்டிங் முடிஞ்சு நான் ஆஃப் பண்ணுவேன் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு மெட்டீரியல். இது மெட்டீரியல் ஸ்பிரிட், மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் ரெண்டு இருக்கு, பௌதிகம் ஆன்மீகம். பௌதிக ஆன்மீகத்துக்கு என்ன வித்தியாசம்? இது பௌதிகம், இந்த ஃபேன் வந்து ஒரு பௌதிகம். அப்போ ஆன்மீகம் என்னது? இந்த ஆன்மார், இந்த உடலும் பௌதிகம் தான். இந்த உடல் எங்க இருந்து கிடைச்சது நமக்கு? இந்த உடல்ல 5 விதமான பூதம் இருக்கு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? சிலர் நெருப்புல போடுவாங்க, சிலர் மண்ணுல போடுவாங்க, அப்புறம் ஒரு சட்டியில சாம்பலாக்கி கையில கொடுத்துருவாங்க. இவருதாங்க, இவ்வளவுதான் லைஃப், அவ்வளவுதான். ஜெகதானந்த் எங்க போனாரு? ஒரு சட்டியில சாம்பலா இருக்காரு வச்சுக்கிங்க, அவ்வளவுதான், பினிஷ். அவர் போயிட்டார், அவர் போயிட்டார். எனக்கு ஒரு நாள் எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, நான் ஏதோ பிஸியா ஏதோ சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஃபோன் வந்தது. அம்மாவோட ஃபோன் எடுத்துட்டு, அத்தை போயிட்டாடா, நான் எங்க போனான்னு கேட்டேன். அத்தை போயிட்டாடா, என்னடா அத்தை போயிட்டாங்கிற, எங்க போனான்னு கேட்குறீங்க? எங்க போனான்னு கேட்டேன். அவ கைலாசத்துக்கு நீ பின்னாடி போய் பார்த்தியான்னு கேட்டேன். அவ கைலாசத்துக்கு போயிட்டாடா, அவ கைலாசத்துக்கு போன நீ பின்னாடி போய் பார்த்தேன்னு கேட்டேன். என்னடா அப்படி விளையாடுறேன்னா, முதல்ல அத்தை என்ன காரியம் பண்ணா, அவ சிவபெருமான் நினைச்சாலா, அப்படி எப்படி கைலாசத்துக்கு போனான்னு சொல்லி. இவ்வளவு நாள் அத்தை என்ன பண்ணா அதை சொல்லு, எங்க போனா நான் சொல்றேன் அப்படின்னு. இவ்வளவு நாள் அத்தை என்ன பண்ணான்னு சொல்லு, அவன் எங்க போயிருக்கா நான் சொல்றேன் இல்லைட்டா? அப்போ எதை தீர்மானிக்குது நம்ம எங்க போவோம் அப்படிங்கிறத நம்முடைய செயல் வினைகள் தான் தீர்மானிக்குது. அப்ப பகவத்கீதையில கர்மா பத்தி கிருஷ்ணர் சொல்றாரு. நம்ம என்ன செயல் பண்றோமோ அதற்கான வினை. நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சோம்னு சொன்னா நல்ல மனித உடல் மனித உடல் எடுத்துக்கலாம், இல்ல தேவதையோட உடல்ல பிறக்கலாம், கந்தர்வ உடலுக்கு போகலாம், அது புண்ணியத்தை பொறுத்து இருக்கு. அப்படியே மனிதனா பிறந்திருந்தா கூட சில மனிதனா பிறந்து நடுத்தரவுல கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, சாப்பாடு இல்லாம, துணிமணி இல்லாம. ஈவன் ஒரு நாயா பிறக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும். பணக்கார வீட்டுல நாயா பிறக்கு, இந்த தெரு நாய் என்ன பண்ணும், யாராவது ரொட்டி போடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம். பணக்கார வீட்டு நாயை பப்பின்னு பக்கத்துல உட்கார வச்சுட்டு அதை குளிக்க வச்சு அதுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுத்து, டாக் ஷோ இருக்கு, டாக் எக்ஸிபிஷன் இருக்கு, டாக் ரேஸ் இருக்கு, thousands of rupees ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நாயா போனாலும் பணக்கார வீட்டுல நாயா போறதும் குடுப்புனே இருக்கணும் இல்லையா? கரெக்டா? அதுதான் டிஃபரன்ஸ். அப்போ நம்மளுடைய செயல் வினைதான் தீர்மானிக்குது நம்ம என்ன ஆக போறோம். இப்போ பகவத்கீதை கிருஷ்ணா ஆத்மா பத்தி சொல்றாரு, பரமாத்மா பத்தி சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த உலகத்தை நான் தான் படைத்தேன், எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றியது. பகவத்கீதை 10ஆம் அத்தியாயம், இது எத்தனாவது ஸ்லோகம்? 6ஆம் ஸ்லோகம். இனி அடுத்து 2 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்லுவார், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் புதாபாவ சமன்விதா. இந்த ஜட உலகம் ஆனாலும் சரி, ஆன்மீக உலகம் ஆனாலும் சரி, எல்லாமே எங்கிட்ட இருந்தா தோன்றுது, நான் தான் படைச்சேன். இதுக்கு முன்னாடி 2 அத்தியாயத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. மத்த பரதரம் நான் அந்யத் கிஞ்சிதஸ்தி ஜனம் ஜெயா மை சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனாய்வ. நூலில் முத்துக்கள். இப்போ வந்து நான் ஒரு துளசி மாலை போட்டிருக்கேன், இந்த துளசி மாலையில துளசி மணிகள்லாம் இருக்கு.
என் கண்ணுக்கு துளசி மணி தான் தெரியுது, ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன நூல் இருக்கு. அந்த நூல் தான் இந்த துளசி மணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா பார்க்கும்போது தெரியல, ஆனா அது இருக்கு. அந்த அந்த நூல் தான் இந்த துளசி மணியை தாங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்க காணக்கூடிய அனைத்தும் இறைவன் தாங்கி கொண்டிருக்கிறார். நம்ம பார்க்காதனால இல்லைன்னு ஆயிராது, நம்ம உணராதனால இல்லைன்னு ஆயிராது. ரைட்? தமிழ்நாட்டில் ஒரு பைத்தியம் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டாங்க கடவுள் இருக்கா. கடவுள் இருக்காருன்னு யார்கிட்ட கேட்கணும்? சாதுக்கள்கிட்ட கேட்கணும், சாஸ்திரம் படிச்சவங்ககிட்ட கேட்கணும், பண்டிதர்கள்ட்ட கேட்கணும், துறவிகள்கிட்ட கேட்கணும். ஒரு சினிமா டைரக்டர் போய் கேட்டாங்க கடவுள் இருக்கா. அவர் சொல்ற கடவுள் இருக்கா இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும். அப்ப அது வந்து கீழ்பாக்குதலுக்கு வேண்டியது அர்த்தம் இல்ல. கடவுள் நான் இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும். நீங்க கூட கீழ்பாத்துல இருந்தா நல்லா இருக்கும் நான் சொல்லிருக்கேன். நீங்க கூட கீழ்பாக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? கீழ்பாக்கம் தெரியுமா? அங்க ஃபேமஸ் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல். ஆமா, இந்த மாதிரி இருக்கிறவன்ட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படிதான் சொல்லுவாங்க. அவருக்கு 1008 ஃபாலோவர்ஸ், thousands ஆஃப் ஃபாலோ, lakhs ஆஃப் ஃபாலோவர்ஸ். அப்ப கலியுகத்துல வந்து யாரை பின்பற்றணும்னு தெரியல. யாரை பின்பற்றணும், யார்கிட்ட இருந்து என்ன கேட்கணும், யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும். வாங்க, வெல்கம். ஸோ யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாது இல்லையா? இப்போ வந்து நீங்க என்ன பேர் சொன்னீங்க? விக்னராஜ். படிக்கிறீங்களா, முடிச்சிட்டீங்களா? என்ன படிக்கிறீங்க? டிப்ளமா படிக்கிறீங்க. என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க? ப்ரோக்ராம் இன்ஜினியரிங். அதுல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு ப்ரோக்ராம்ல? நிறைய லாங்குவேஜ் இருக்கு. அப்போ 2 3 சொல்லுங்க. C++, ஜாவா, C++, அப்புறம் வேற எது இருக்கு? அப்போ விக்னராஜ் வந்து C++ அந்த டீச்சர்கிட்ட போய் கேட்கணும். அவர் ஜாவா டீச்சர்கிட்ட போய் C++ சொல்லுன்னா உனக்கு பைத்தியமான்னு கேட்பாங்க இல்லையா? நீ அந்த டீச்சர்கிட்ட போய் கேளுமா இல்லையா? அப்ப எந்த சப்ஜெக்டை யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கக்கூடாது, அவங்ககிட்ட கேட்கக்கூடாது. சினிமா நடிட்டு என்ன கேட்கணும்? நீ என்ன படம் நடிச்ச, எந்த மாதிரி பைத்தியமா நடிச்சிருக்கேன்னு கேட்கணும். அவன் அதான் அவங்ககிட்ட கேட்கணும். அவங்ககிட்ட போய் நீ கடவுளை பத்தி சொல்லுங்கன்னு அவருக்கு என்ன அதை வளருவான். அப்ப கடவுளை பத்தி யார்கிட்ட கேட்கணும்? சாதுக்கள்கிட்ட கேட்கணும், சாஸ்திரம் படிச்சுட்டு கேட்கணும், குருமார்கள்ட்ட கேட்கணும். அப்ப அவங்க விளக்கமா சொல்லுவாங்க. இதுதான் கடவுள், பகவத்கீதை இப்படி சொல்லியிருக்கு, இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும், பைத்தியம் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேற வழி இல்லை. ஸோ இங்க கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில சொல்றாரு, பிதாகமஸ்ய ஜெகதோ, இந்த அகிலத்தோடைய தந்தை நான் தான். கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் தந்தை. தமிழ்ல பாடினாங்க இல்லையா? பழைய சினிமா பாட்டுல பாடியிருக்காங்க. பழைய சினிமா பாட்டுல நிறைய பகவத்கீதை ஸ்லோகம்லாம் பாடியிருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? நான் தான் எல்லாருக்கும் தந்தைனாரு. அது ஒரு பாட்டுல என்ன எழுதியிருக்காங்க? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இல்லையா? அது எங்கிருந்து வந்தது? பகவத்கீதையிலிருந்து தான் வந்து. அப்புறம் கிருஷ்ணர் சொன்னாரு, மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்னார். கிருஷ்ணர் என்ன சொல்லிக்கிறார் பகவத்கீதையில? மாதங்களில் நான் மார்கழி. சினிமா பாட்டுல என்ன பண்ண? ஹீரோயினை பார்த்து பாடுறா, மாதங்களில் அவர் மார்கழி. பாத்தீங்களா? பகவத்கீதை திருடிட்டாங்க. ஆமா. அப்புறம் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த பாகவத ஸ்லோகத்துல வந்து பரீட்சித் மகாராஜ் ஒன்று சொல்லுவார். பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்லுவார்னா, அவருடைய ராஜ்யத்துல பரீட்சித் மகாராஜ் 5000 வருஷத்துக்கு இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு சொன்னது பரீட்சித் மகாராஜ். அது அப்படி சினிமா பாட்டுல போட்டாங்க. இன்னும் நான் ஸ்லோகம் வேணா காமிக்கிறேன். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஸ்லோகம் நம்பரோட சொல்றேன். பாகவத்துல இருக்கு. சீரியஸா நான் விளையாட்டு சொல்லல, பாகவத்துல இருக்கு. அது சினிமா பாட்டா போட்டாங்க. அன்னைக்கு பாகவதம் படிச்சதுனால அது சினிமா பாட்டா எழுதினாங்க. இன்னைக்கு இதுவும் படிக்கிறது இல்லையா? டப்பா குத்து பாட்டு தான் போட்டுட்டு இருக்கு. சாவு வீட்டுல பாடுற பாட்டு தான் போட்டு. அன்னைக்கு எங்க கோயில் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றாங்க. நீங்க வீடு கிரகப்பிரவேசம் என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு சாமி பாட்டு போடுவீங்க இல்லையா? ஏதாவது விஷ்ணு சாஸ்திரநாமம், இல்லாட்டி ஏதோ கணபதி ஸ்தோத்திரம். இவன் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பாட்டு போட்டா பாருங்க, மரணம் மரணம் மாசு மரணம். வீடு கிரகப்பிரவேசம் பண்றதா? அட பாவி, மரண பாட்டு போட்டிருக்கேடா. வீடு கிரகப்பிரவேசம். வீடு கிரகப்பிரவேசம் மரணம் மரணம் மாசு மரணம்னா, அட பாவி நல்ல காரியம் பண்றீங்களா? அதுல போய் மரண மாசு போட்டிருக்கீங்க. அதுல இன்னும் ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு முதல் பாட்டு போடுவாங்க, 9 கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வாருங்கள். ஃபர்ஸ்ட் பாட்டு நல்ல மங்களமா இருக்கும். அடுத்த பாட்டு பாத்தீங்க, அப்படி போடு போடு. அடுத்த பாட்டு அடுத்த நிமிஷம். அவங்க வாழ்க்கையில சினிமாவை நீங்க பிரிக்கவே முடியாது. மரண வீடா இருந்தாலும் சினிமா, கல்யாண வீடா இருந்தாலும் சினிமா, கிரகப்பிரவேசம் ஆனாலும் சினிமா, எல்லாமே சினிமா ஓடுங்க. அந்த மாதிரி லைஃப்ல நீங்க நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் ப்ராக்டிகலா நடந்துட்டு. அப்ப என்ன சொல்றாரு கிருஷ்ணா வந்து, நான் தான் இந்த அகிலத்தோடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன், பீஜமாம் சர்வபூதானம், இந்த அகிலத்தோட விதையும் நானேன்னு சொல்றாரு. இப்போ ஒரு விதை இருந்தா தானே அந்த செடி முளைக்கும். அப்ப இந்த பூமி இயங்குதுன்னா, இப்போ இந்த உடல் இயங்குது. இந்த உடல் எப்படி இயங்குது? இந்த உடல்ல ஆன்மா இருக்கிறதுனால இயங்குது. அப்ப பிரபஞ்சம் எப்படி இயங்குது? பரமாத்மா இருக்கிறதுனால இயங்குது.
இந்த சிறு ஆத்மா இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறது, பரமாத்மா பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கு. இப்ப வித்தியாசம் புரியுதா? இப்ப நாமளும் கண்டுபிடிக்கிறோம். இப்ப வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் என்ன பண்ணாரு, நிறைய லைட் கண்டுபிடிச்சாரு. பாரு ஒரு எவ்வளவு லைட் இருக்கு பாருங்க, இந்த ரூம்லயே கிட்டத்தட்ட ஒரு 10 லைட் போட்டிருக்கு. அப்போ பிரபுபார் கேட்டார். பிரபுபார் என்ன கேள்வி, பிரபுபார் வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க பிரபுபாதரை. பிரபுபார் என்ன சொன்னாருன்னா, we are not scientist but we can challenge scientist. நான் விஞ்ஞானி கிடையாது, நான் விஞ்ஞானிக்கு சவால் விடுவேன். பிகாஸ் கிருஷ்ணா வித் அஸ், கிருஷ்ணா எங்க கூட இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, ஓகே now you are following modern science. ஓகே சொன்னாரு, நீங்க கடவுளோடு போட்டி போடுறீங்க, யூ ஆர் ஆல், நீங்க வந்து கடவுளோட வந்து நீங்க போட்டி போடுறீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க. சரி ஓகே, நீங்க வந்து உங்க சயின்டிஸ்ட் வந்து நிறைய லைட் கண்டுபிடிச்சிருக்காரு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நிறைய லைட் கண்டுபிடிச்சு அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுத்து, நீங்க இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், மலேசியாவில் எப்படின்னு தெரியாது. நீங்க இந்தியாவில் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுக்கணும்னா முதல்ல லஞ்சம் கொடுக்கணும், ஏஇக்கு கொடுக்கணும், ஜேஇக்கு கொடுக்கணும், லைன்மேன் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து நீங்க என்ன போய் கரண்ட் பில்லுக்கு போய் அங்கே பணம் கட்டினாலும் இவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தா தான் லைன் வரும் உங்க வீட்டுக்கு. இல்லாட்டி கரண்ட் நீங்க அப்படியே வெளியில இருந்து பார்த்துக்க வேண்டியதான், கம்பியை பார்த்துக்க வேண்டியதான். சரி, அப்ப பாருங்க, ஒரு லைட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ எனர்ஜி செலவாகுது, அதுக்கே உங்க விஞ்ஞானி ஒரு சூரியனை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். கடவுள் ஒரே லைட் கொடுத்துருக்காரு, உலகெல்லாம் வெளிச்சம் கிடைக்குது. கிருஷ்ணர் ஒரே லைட் கொடுத்துருக்காரு, அது எல்லா பக்கம் வெளிச்சம் கிடைக்குது. ஓகே, நீ கடவுள் இல்லைன்னு இல்லைன்னு சொல்றியா, நீ ஒரு சூரியனை கிரியேட் பண்ணுன, அது என்னால் முடியாது. அப்ப எப்படி நீ சொல்ல இல்லையா? அதான் அவருடைய படைப்புக்கும் நம்ம படைப்புக்குள்ள வித்தியாசம். கடவுளுடைய படைப்புக்கும் நம்ம படைப்புக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்படியே இந்த உலகத்துல யாரும் அதிசயம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல சரி இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, ஏஐ வச்சு நாங்க அதை பண்றோம், ஏஐ வச்சு நாங்க இதை பண்றோம், அதுக்கு அறிவு யாரு கொடுத்தா? அவனுக்கு அந்த ஏஐ பண்றதுக்கு அறிவு எங்கிருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? ஏஐன்னு ஒண்ணு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு இன்டெலிஜென்ட் கொடுத்தது யாரு? ஹூ இஸ் த இன்டெலிஜென்ட் பர்சன்? அதான் கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, இதே அத்தியாயத்துல பின்னாடி சொல்றாரு, யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜித பேவவா தத்தத் ஏவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல நீங்க என்ன அதிசயம் பார்த்தாலும் சரி, என்ன அற்புதம் பார்த்தாலும் சரி, அது கிருஷ்ணருடைய சக்தியினுடைய ஒரு சிறிய வெளிப்பாடு தான். ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பயங்கர மிராக்கிள், தோனி வந்து 6 6 அடிக்கிறார் 6 பாலுக்கும், அந்த சக்தி யாரு கொடுத்தா அவருக்கு? ஒரு விஞ்ஞானி பெருசா கிரியேட் பண்றாரு, அந்த நாலேஜ் யாரு கொடுத்தா அவருக்கு? அப்ப இந்த உலகத்துல என்ன அதிசயம் அற்புதம் பார்த்தாலும் இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா தான் பண்ணுது. ஆத்மா இல்லைன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியும் இல்லையா? அப்ப ஆத்மா யாருடையது? கிருஷ்ணருடைய ஒரு சிறிய அம்சம். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, உயிர்வாளிகள் என்னுடைய சிறிய அம்சம் கிருஷ்ணர் சொல்ற. அப்போ இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து அவரை பற்றிய மிக அற்புதமான விஷயங்களை சொல்றார். நான் ஸ்தாவரங்களில் ஹிமாலயம், மலைகளில் மேரு, நீர்த்தேக்கங்களில் கங்கை, சமுத்திரங்களில் நீர்த்தேக்கத்தில் சமுத்திரம், ஓடும் நதிகளில் கங்கை, பக்தர்களில் பாண்டவன், பாண்டவர்களில் அர்ஜுனன், தனஞ்சயன், இப்படி எல்லாம் சொல்றாரு கிருஷ்ணா. அதெல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர் சொன்னாரு, இதெல்லாம் சொல்ல என்ன இருக்கு அர்ஜுனா? நம்ம கூட சொல்லுவோமே, ஆனா என்னை பத்தில என்னங்க சொல்றதுக்கு என்னங்க இருக்கு, அதெல்லாம் ஏங்க போய் என் வாயில சொல்லிட்டு இல்லையா? நம்ம சொல்லுவோம், அது அது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, என்னை பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்களான்னு நினைச்சிட்டு இருப்போம். யாராவது சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், யாருமே சொல்லி நம்மளே சொல்லிட்டு இருப்போம். நாங்கள்லாம் அந்த காலத்துல பெனாங்கில் இருக்கையில, நாங்கள்லாம் அந்த காலத்துல கேஎல்ல இருக்கையில, நாங்கள்லாம் அந்த காலத்துல அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டியில படிக்கையில, யாரு இப்ப கேட்டா அதெல்லாம்? யாரு கேட்டாங்க? நாங்கள்லாம் வந்து அந்த காலத்துல ஸ்கூட்டர்ல போகையில இல்லையா, இதெல்லாம் யாரு கேட்டா? அப்போ நம்ம சில நேரம் நம்மள பெருமை பேசிக்குவோம். இங்க கிருஷ்ணர் அப்படி பேசல, கிருஷ்ணர் சொல்லலைன்னா அவரை பத்தி நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்ல என்ன இருக்கு அர்ஜுனா? அதவா பகுனைத்தேன கிம்பாப்பேன தவா அர்ஜுனா பிஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம் ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அர்ஜுனா, என்னுடைய மகிமையில சொல்லி முடிக்க முடியாது, சும்மா ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். அந்த சாம்பிளே தலை சுத்துது பகவத்கீதை படிச்சீங்கன்னா. எப்பட்றா அது, கடவுள் இப்படியா? புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த சிறு மூளையை வைத்துக்கொண்டு கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய விஞ்ஞான அறிவை வச்சுக்கிட்டோ, என்னுடைய பௌதிகமான அறிவை வச்சுக்கிட்டோ, என்னுடைய பௌதிகமான புலன்களை வச்சுக்கிட்டோ, என்னுடைய சிறிய மூளையை வச்சுக்கிட்டோ, இல்லை என்னுடைய பௌதிகமான கல்வி வச்சுக்கிட்டோ, இல்லை நான் சமஸ்கிருதமே படிச்சிருந்தாலும், நான் வேதமே படிச்சிருந்தாலும் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. அப்ப யாரால கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியும்? கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த பகவத்கீதை ரகசியம்னு சொல்றாரு. ஓப்பன் புக்கு, பகவத்கீதா ஓப்பன் புக்கு.
ஆனா கிருஷ்ணர் சொல்றது ரொம்ப ரகசியம்ன்ற. அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்க முடியும்? ஓப்பனா இருக்கு, யார் வேணா படிக்கலாம், ஆனா புரியாது எல்லாருக்கும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அர்ஜுனன் சொல்றார் கிருஷ்ணர், சயவாயம் மயா தேக்தா யோகோ புரோக்த புராதனா. அர்ஜுனா, இப்ப நான் உனக்கு சொல்றேன் இல்லையா, இது ரொம்ப பழமையானது. கையில் இருக்கிற புக்கு வேணா புதுசா இருக்கலாம், உள்ள இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப பழமையானது. பலாயிரம் கோடி வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகவத்கீதை கிருஷ்ணர் சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்காரு. அது இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த தகவல் இருக்கு. பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் 1 ஸ்லோகத்துல சூரிய தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் பேர் வந்து விவஸ்வான். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவுக்காக பிரவீத். அர்ஜுனா, இந்த பகவத்கீதைய பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு சொன்னேன். அவருடைய பையன் வந்து வைவஸ்வத மனுவுக்கு சொன்னாரு. அப்படியே இந்த பரம்பரை இருந்தது, அது காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுது. இப்போ நான் திரும்பி சொல்றேன். அப்ப என்னால சொல்லக்கூடிய இந்த விஷயம் சயவாய மயா தேக்த யோகோ புரோக்த புராதனா. புராணம்னா ரொம்ப பழமையானது. அதை யாரு புரிஞ்சுக்க முடியும்? சயவாய மயா தேக்தியா யோக புரோக்த புராதனா பக்தோசி சகாசேதி. நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால இந்த ரகசியம் உனக்கு புரியும். அப்ப பகவத்கீதை புரியணும்னு என்ன பண்ணணும்? கிருஷ்ணருடைய பக்தர் ஆகணும் இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து என்ன கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லையா? அந்த சப்ஜெக்ட் படிச்சு ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போகணும். அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் படிச்சாதான் அவர் அந்த இன்ஜினியர் ஆக முடியும். நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஒரு காலேஜில் போய் ப்ரொஃபஸர்கிட்ட படித்தேன். பவித்ரன் என்ன படிச்சிருக்கீங்க? லாஜிஸ்டிக். அப்போ அவர் ஒரு டீச்சர்கிட்ட போயிருக்காரு, ஒரு லெக்சர்கிட்ட போயிருக்காங்க. அப்போ அதை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைம்ல அவர் ஒரு லெக்சரராக வருவார், அவர் ஒரு ப்ரொஃபஸராக வருவார். எப்போ அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி தான் அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை டாக்டர், என்ஜினியர், அட்வொகேட் சொல்றோம். இப்போ இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்காம புக்கை வாங்கி வீட்டில் வச்சு படிக்கிறார். அப்பருக்கு வேலை கொடுத்துருவாங்களா? ஓ வாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சனே, வாங்க வாங்க. முதல்ல என்ன கேட்பாங்க? நீ எந்த காலேஜில் படிச்சப்பா, சர்டிஃபிகேட் எங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அப்பதான் அவர் ஒத்துக்குவாங்க இவர் ஒரு என்ஜினியர்னு. நான் இல்லைங்க, அதே புக்கு தாங்க, எல்லா புக்கும் ஒன்று தாங்க, நான் வீட்டில் உட்காந்து படிச்சேங்க, அதை உங்களோடய வச்சுக்கோங்க இல்லையா? அது ஒன்றுத்துக்கு உதவாது. அப்போ நான் ஒரு என்ஜினியர் ஆகணும்னா அந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கணும், ஒரு லெக்சர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நான் ஒரு என்ஜினியர் ஆவேன். மெடிக்கல் காலேஜில் போய் படிச்சதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் டாக்டர். இப்போ உங்க பேர் என்ன? சகசரஜித் பிரபு. சகசர தீர்த்த பிரபு. ஓகே, சகசர தீர்த்த பிரபு சொல்றாரு, வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்டார் டாக்டர்னு சொல்லி. ஆனா அவர் எந்த காலேஜிலும் போய் படிக்கல, ஆனா அவர் ஊசி போடுறேன்னு சொல்றாரு. நீங்க ஓ சகசர தீர்த்த பிரபு, நீங்க ரொம்ப எனக்கு பிரியமான, எனக்கு ஒரு ஊசி போட்டு விடுங்கன்னா முதல்ல அவர்கிட்ட போனா உயிரோடு இருப்பான்னு தெரியாது. ஏன்னா அவர் காலேஜ்ல போய் படிக்கல, ஏதோ அவர் தெரிஞ்ச மாதிரி சும்மா 4 விஷயத்தை படிச்சு வச்சுக்கிட்டு புக்கை வாங்கி படிச்சுட்டு ஐ ஆம் த டாக்டர்னு போட்டுக்கிட்டாரு. அப்போ முதல்ல அவர் கூட ஜெயிலில் தான் போடுவாங்க இல்லையா? வெளியில சுத்த விட மாட்டாங்க. அப்போ நான் டாக்டர் ஆகணும்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கணும், அப்பதான் டாக்டர் ஆவேன். அது டாக்டர் படிச்சாதான் டாக்டர் ஆவேன். அது மாதிரி லாயர், அட்வொகேட் படினா அட்வொகேட், லாயர் காலேஜில் போய் லா காலேஜில் படிச்சதுக்கப்புறம் அட்வொகேட் ஆகுறாங்க. அதே மாதிரி தான் பகவத்கீதை படிச்சாதான் பக்தர் ஆக முடியும். பகவத்கீதை படிச்சாதான் பக்தர் ஆக முடியும்னா பக்தர் ஆனாதான் பகவத்கீதை படிக்க முடியும். இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் பக்தர் ஆனாதான் பகவத்கீதை படிக்க முடியும்னா முதல்ல நம்ம எல்லாம் பக்தராக பயிற்சி பண்றோம். we are all practicing devotee. பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறம் எப்படி பக்தர் ஆகும் தெரியுமா? இப்போ மெடிக்கல் காலேஜில் போனாலே அவங்களுக்கு கோட்டு கொடுத்துருவாங்க, டாக்டர் கோட்டு, டெஸ்கோப்லாம். ஆனா இன்னும் டாக்டர் ஆகல, ஆனா கொடுத்துட்டாங்க. அதனால நான் டாக்டர் சொல்ல முடியுமா? டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெரிய சீஃப் டாக்டர் என்ன பண்ணுவாரு? 4 பேர் கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் போய் காமிப்பாரு, இப்படிதான் கிழிக்கணும், இப்படிதான் தைக்கணும் எல்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா? அப்போ தேர் ஆல் ப்ராக்டிசிங், ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஆவாங்க. இப்போ பகவத்கீதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம பயிற்சி பண்ற பக்தர்களா இருக்கணும். முதல்ல சத்சங்கத்துக்கு வரணும், அப்புறம் பகவத்கீதை பத்தி கேட்கணும், பகவத்கீதை படிக்கணும், சந்தேகம் வரும் கேட்கணும், அப்புறம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த நாம சொல்லும் போது கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார்னு சாஸ்திரம் சொல்லி. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, யார் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்களோ அவங்களுக்கு அவங்க நாக்கு சுத்தமாகும். இப்ப நாக்கு எப்படி சுத்தமாகிறது? இந்த நாக்கு இருக்கு இல்லையா? அப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, புராணங்கள்ல பகவானுடைய லீலைகள், கிருஷ்ணருடைய லீலைகள், கடவுள் யாரு, அவர் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறாரு, நம்ம எல்லாம் எப்படி வந்தோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா முதல்ல இந்த புலன்கள் இருக்குல்ல, இந்த புலன்கள்லாம் சுத்தமாகும்.
கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இதெல்லாம் வந்து அசுத்தமாயிடுச்சு. அசுத்தமாயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு காமம், கோபம், பேராசை, பௌதிகமான விஷயங்கள், அட்டாச்மெண்ட் இதெல்லாம் வந்துடுச்சு. அப்ப இதை கிளீன் பண்ணணும். அப்ப இந்த உடம்புல ரொம்ப முக்கியமானது நாக்கு. நாக்கு என்ன பண்ணும்? ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கு, அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவேன். பேச வேண்டியது சாப்பிட வேண்டியதுதான் நாக்கோட வேலை. அப்போ இந்த நாக்கு, வயிறு, ஜெனிட்டல் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. நாக்கு கட்டுப்படுத்தாம இந்த புலன்களை சுத்தப்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நாக்கு வந்து 2 வேலை செய்யும். ஒன்று பிரசாதம் சாப்பிடணும், இன்னொன்று நாம ஜபிக்கணும். இந்த 2 பண்ண நாக்கு சுத்தமாகும். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? நம்ம ஆச்சாரியர் சொல்ற ரூப கோஸ்வாமி அவர் சொல்லி கொடுத்திருக்காரு, அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நாபவே திராயம் இந்திரியை. கிருஷ்ணருடைய லீலைகள், பகவானுடைய நாமம், ரூபம், அவரது லீலைகள், அவரது பெயர், அவர் பிறப்பு, அவர் செயல்கள், இதெல்லாம் இந்த புலன்களால உணர முடியாது. இப்ப யாராவது வந்து சவால் விடுவாங்க, நிறைய நாத்திகர்கள்லாம் வந்து கடவுளை காமிக்க முடியுமா? பிரபுபாட்ட வந்து கேட்டாங்க, கடவுளை காமிக்க முடியுமான்னு. அவர் சொன்ன, நான் காமிப்பேன், உன்னால பார்க்க முடியாதுன்னு. பிரபுபாட் சொன்னாரு. பிரபுபாட்ட வந்து கேட்டாங்க, சாமிஜி கடவுள் இருக்காரா? ஆமா இருக்காரு. நீங்க காமிக்க முடியுமா? எஸ், ஐ கேன் ஷோ காட் பட் யூ கான்ட் see அப்படின்னு. என்னால கடவுளை காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாதுன்னு. ஏன்னா பார்க்கறதுக்கான பார்வை அவர்கிட்ட இல்லை. இப்போ பகவத்கீதை எடுத்துக்கோங்க. இந்த 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் இதெல்லாம் சொன்னார். நான் நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், ஓடும் நதிகளில் கங்கை, மலைகளில் வந்து மேரு, ஸ்தாவரங்களில் ஹிமாலயம், சர்ப்பங்களில் வாசுகி, நாகங்களில் அனந்தன். அப்ப அர்ஜுனன் சொன்ன அதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னார். நீங்க இதெல்லாம் சொன்னீங்களே, அதை பார்க்கணும்னா இந்த கண்ணால் உன்னால பார்க்க முடியாது, நான் ஒரு பார்வை கொடுக்குறேன், அப்பதான் நீ பார்க்க முடியும். நீங்க சில நேரம் இந்த சினிமால போனீங்கன்னா 3D அனிமேஷன் பார்க்க ஒரு கிளாஸ், கூலிங் கிளாஸ் போடுவான். அது போட்டாதான் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப 6D எல்லாம் வந்து 3D எல்லாம் இப்ப 6D வந்துருச்சு. அப்படியே ஒரு டைனோசருக்கு மேல பாயிர மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடி போட்டா. ஐயோ பயந்து போடுவீங்க. அப்ப அந்த கண்ணாடி போட்டாதான் அது பக்கத்துல தெரியும், இல்லாட்டி தெரியாது. அப்ப அதற்கான ஒரு கிளாஸ் நீங்க போடணும். அந்த மாதிரி கிருஷ்ணரை பார்க்கணும்னா அதுக்கான ஒரு கண்ணு வேணும். இந்த கண்ணால பார்க்க முடியும். இந்த கண்ணால என்ன பார்க்க முடியும்? குற்றங்களையே தான் பார்க்க முடியும். இவரே அப்படி பண்ணாரு, அவரே இப்படி பண்ணாரு, இவரே அப்படி நடக்கிறாரு, அவரே இப்படி நடக்கிறாரு. இதுதான் நம்ம வேலையே. நம்ம குறைகளை பார்க்கவே மாட்டோம், அது ஒரு நாளும் பார்க்க மாட்டோம். அடுத்தவங்க என்ன பண்றாங்க? அப்ப இந்த கண்களால் இறைவனை உணர முடியாது. அப்போ கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கே அர்ஜுனனுக்கு ஒரு பார்வை தேவைப்பட்டது. அந்த விஸ்வரூபம் கூட தற்காலிகமானதுதான். கிருஷ்ணருக்கு இன்னொரு தெய்வீகமான ரூபம், அவருடைய உண்மையான ரூபம் வந்து சச்சிதானந்த ரூபம். அவர் இந்த புல்லாங்குழல் வச்சிருக்காரு இல்லையா, அந்த புல்லாங்குழல் ரூபம் எங்க ஊர்ல என்ன பண்ணிட்டா, கிருஷ்ணருக்கு எழுந்து புல்லாங்குழல் வாங்கி வச்சுட்டாங்க. அது என்ன சொல்லிட்டாங்க, ஒருத்தர் அந்த புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணரை வீட்டுல வச்சா எல்லாம் ஊதிட்டு போயிடுவாரு. அழகா கிருஷ்ணர் விக்கிர வச்சிருப்பாங்க, புல்லாங்குழல் கழட்டி வச்சிருவாங்க. ஏன்னா யாரோ சொல்லிட்டாங்க, புல்லாங்குழல் வச்சிருக்க கிருஷ்ணரை வீட்டுல வச்சுக்காதீங்க, அவர் எல்லாத்தையும் ஊதிட்டு போயிடுவாரு. உனக்கு யாரு சொன்னா? நான் கேட்டேன், யாரு சொன்னாங்க? அப்படி இல்லை, யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படியே ஊதுனாலும் கெட்டதை தான் ஊதுவாரு, நல்லதை ஊத மாட்டேன். என்னெல்லாம் புதுசா கிளப்பி விட்டாங்க. புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணரை வச்சு எல்லாம் ஊதிட்டு போயிடுவாரு. பகவத்கீதை வீட்டுல வச்சுக்காங்க, சண்டை போடுவாங்க. பகவத்கீதை இல்லாதனாலதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? நிறைய இந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் இருக்கு. ஊர்ல நிறைய தப்பா பேசுவாங்க. அப்போ அந்த கிருஷ்ணருடைய இந்த ஷாமசுந்தர ரூபம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப திவ்யமானது. அந்த ரூபத்தை வந்து எப்படி பார்க்க முடியும்னு சொன்னா இந்த கண்ணால பார்க்க முடியாது. இந்த மாதாஜிகெல்லாம் கண்ணுல மை போட்டிருப்பாங்க இல்லையா, அப்ப பிரம்மா எப்படி சொல்றாரு? பிரம்மா கிருஷ்ணரை பார்த்திருக்காரு. வந்து பிரம்மா வந்து எங்காவது இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்துதான் பிரம்மா பிறக்கிறார். பிரம்மாட்ட இருந்துதான் 7 ரிஷிகள், பிரம்மாட்ட இருந்து 4 குமாரர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரா. அதுக்கப்புறம் 7 ரிஷிகள், கௌதமர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அப்புறம் வந்து ஜமதாகினி, இந்த மாதிரி ஒரு 7 பேர், 7 சப்த ரிஷிகள். சப்தன்னா 7, ரிஷினா 7 ரிஷி. அதுக்கப்புறம் மனு, 14 மனு இருக்காங்க. இப்ப மனுஷன் சொல்றோம் இல்லையா, இந்த மனிதர்களோட தந்தை தான் மனுக்கள். 14 மனுக்கள் இருக்காங்க. சாயம்பு மனு, சக்ஷுஷ மனு, வைவஸ்த மனு, இந்திரசாவணி, ருத்ரசாரணி, மேருசாரணி, தட்சிணசாவணி, இந்த மாதிரி 14 மனு இருக்காங்க. இப்ப நம்முடைய தந்தை யாருன்னா வைவஸ்த மனு. இப்ப நம்ம எல்லாருக்கும் அப்பா யாருன்னு கேட்டா, எல்லாருக்கும் தந்தைக்கும் தந்தை வைவஸ்த மனு. அந்த வைவஸ்த மனுவுடைய தந்தை பிரம்மா. அப்ப பிரம்மா நமக்கு தாத்தா. அந்த தாத்தாவுடைய அப்பா வந்து கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் நமக்கு தாத்தாவுக்கு அப்பா. அதான் இங்க பிராபிதாமகன்னு சொல்லி. பிரம்மா வந்து பிரிதாமகா, கிருஷ்ணர் வந்து பிராபிதாமகா. அப்போ இங்க என்ன விஷயம் கிருஷ்ணர் சொல்ல வர்றாருன்னு சொன்னா, அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாது. கடவுள் இல்லாம இங்க ஒண்ணும் கிடையாது. நான் தானே, நீ ஒண்ணும் கிடையாது. ஒரு நாள் குழியில போய் படுத்துக்க வேண்டியதுதான். நான் தான் 4ங்கிறத தூக்கி போடணும். 4ங்கிற பொய்யங்காரத்தை விட்டால் அல்லாது கடவுளை உணர முடியாது. நான் என்ற பொய்யங்காரத்தை விடாத வரைக்கும் நம்ம ஆத்மாவையும் உணர முடியாது, கடவுளையும் உணர முடியாது. அப்போ சத்சங்கத்துக்கு வந்தாதான் அது போகும். கிருஷ்ணா பத்தி கேட்கணும், பகவத்கீதை படிக்கணும்.
அப்போ எங்கள் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், அதனால நான் பகவத்கீதை படித்தால்தான் எனக்கு பக்தி அதிகமாகும். அப்போ பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்ணால் தான் கடவுளை பார்க்க முடியும். யார் கண்ணில் பக்தி இருக்கோ அங்கே தான் கடவுள் தெரிவார். பக்தி இல்லாதவங்களும் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அது 7ஆம் அத்தியாயத்திலே சொல்லிட்டார். 7ஆம் அத்தியாயத்தில் என்ன சொன்னார்? நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிரதக மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். இப்போ இங்கே பகவானுடைய ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டாங்க. அப்போ பார்க்க முடியுமா? அந்த ஸ்க்ரீனை விளக்குனா தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், அவர் தன்னை மறைச்சிக்குவார். எல்லாருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்த பொழுது கொஞ்சம் பேர் தான் அவரை பகவானா பார்த்தாங்க. பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, வசுதேவர், தேவகி, அக்ரூரர், இவங்களுக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ணர் கடவுள்னு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சது? ஜராசந்தன், சிசுபாலன், தந்தவக்ரன், காலேவனன், கம்சன், இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதராக தெரிஞ்சார் இல்லையா? ஏன்னா அவங்க கண்ணில் பக்தி இல்லை. ஆனால் பாண்டவர் கண்ணில் பக்தி இருந்தது. கிருஷ்ணர் அவங்ககிட்ட பகவானா காமிச்சார். அப்போ கடவுள் நம்மகிட்ட எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது நம்ம பார்வையில் தான் இருக்கு. அவர் அப்படியே தான் இருக்காரு. இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்தா கூட எனக்கு பக்தி இருந்தால் தான் அவர் உணர முடியும், இல்லாட்டி யாரோ வேஷம் போட்டு வந்திருக்காங்கன்னு நினைப்போம் இல்லையா? அவ்வளோதான், ரைட்? அப்போ நமக்கு பக்தி இருந்தாதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் பிரபுபாதர் நமக்கு பக்தி சொல்லி தராரு. இந்த பக்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பொதுவாக என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பக்தினா ஏதோ சென்டிமெண்ட் ஆனது, இல்லை அது ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு யோகா தான் உயர்ந்தது, தியானம் தான் உயர்ந்தது அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. பகவத்கீதையில ஓரொரு அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் பக்தி தான் சொல்றாரு. பக்தி தான் டாப் மோஸ்ட் யோகா. அப்போ நம்ம முதல்ல பக்தி பண்ண ஆரம்பிச்சாதான் பகவத்கீதை புரியும். பகவத்கீதை புரிஞ்சுட்டா என்ன ஆகும் தெரியுங்களா? பகவத்கீதை புரிஞ்சிச்சுன்னா அர்ஜுனன் மாதிரி கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சிரும். கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன்னு கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? அர்ஜுனன்ட்டு பகவத்கீதை சொன்னார். சரி, பகவத்கீதை எப்போ தொடங்கியது? எப்போ தொடங்கிச்சு? பகவத்கீதையில முதல்ல கிருஷ்ணர் என்ன சொல்லி கொடுத்தாரு? பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா யாராவது? பகவத்கீதை ஸ்டார்டிங்ல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? முதல் அத்தியாயத்துல யார் பேசுறா? கிருஷ்ணர் 2-3 ஸ்லோகம் தான் பேசியிருப்பாரு. அர்ஜுனன் தான் பக்கம் பக்கமா பேசியிருக்காரு. முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் தான் 3/4 ஸ்லோகம் பேசியிருக்காரு. கிருஷ்ணர் 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் தான் பேசியிருக்காரு. அப்புறம் திருதராஷ்டிரன் ஒரு ஸ்லோகம் பேசினாரு, சஞ்சயன் ஒரு 2 ஸ்லோகம் பேசியிருக்காரு, துரியோதனன் 2 ஸ்லோகம் பேசியிருப்பாரு. ஆனா 3/4 ஸ்லோகம் அர்ஜுனன் தான் பேசினார். ஆனா அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, சரியா தப்பா, குழப்பமா இருக்கு. அப்ப அர்ஜுனன் என்ன பண்ணாரு? பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் எப்படி பேசிட்டு இருந்தாங்க? நண்பர்களா பேசிக்கிறாங்க. இப்போ நான் இவர் நண்பர் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னா அவர் கேட்க மாட்டார். பிரபு சும்மா இருங்க பிரபு, எல்லாரும் சொல்லாதீங்க, எனக்கு உங்களை பத்தி தெரியும் இல்லையா? அப்போ நான் சொல்றதை அவர் கேட்கணும்னா முதல்ல அவர் என்ன குருவா ஏத்துக்கணும். சரி, நீங்க எனக்கு குருவா இருந்து சொல்லி கொடுங்க. அப்ப அர்ஜுனன் 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனனும் குரு சீடர் ஆயிட்டாங்க. கிருஷ்ணா குரு, அர்ஜுன் சீடர். 10ஆம் அத்தியாயம் வந்த உடனே அர்ஜுனன் கிருஷ்ணருடைய பக்தர் ஆயிட்டார். என்ன சொன்னாரு? சர்வவேத கிருதம் மன்யேன்மா மசிதி கேசவா நகி தே பகவன் வித்துர்னா விதுர் தேவன தானவா. 14ஆவது ஸ்லோகம். 11, 12, 13, 14. 12, 13 2 ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுது. கிருஷ்ணரை பார்த்த உடனே சொல்றாரு, இது வரைக்கும் முதல் அத்தியாயத்துல வாதம் பண்ணாரு. வசிக்குதா எல்லாருக்கும்? எவ்வளவு எப்போ முடிச்சிடலாமா? ஓகேவா? என்னாச்சு? ஃபர்ஸ்ட் முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களாக தான் பேசினாங்க. அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா அர்ஜுனன் நம்மளை பிரதிநிதிக்கிறார். அர்ஜுனன் சாதாரண நபர் அல்ல, கிருஷ்ணர் கூடயே இருக்காரு, அவர் கூட ஒன்னா பழகுறாரு, அவர் கூட ஒன்னா சாப்பிட்றாரு, அவருடைய நண்பரா இருக்காரு, பக்தரா இருக்காருன்னா அர்ஜுனன் பகவானுக்கு ரொம்ப பிரியமான பக்தர். அவரை இந்த பூமியில கூட்டிட்டு ஒரு முட்டாள் மாதிரி செஞ்சுட்டாரு கிருஷ்ணர். அர்ஜுனன் என்ன பண்ணாரு? அறியாமையில வச்சுக்கிட்டாரு. அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு, இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, சரியா தப்பா. கிருஷ்ணர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சரி தப்பெல்லாம். கிருஷ்ணர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுல ஆர்குமெண்ட். அது கிருஷ்ணர் சொல்லிட்டா ஓகே, 100% கரெக்ட். ஏன்னா அவர் தான் தர்மத்தின் தலைவன், ரஜினிகாந்த் இல்ல. கிருஷ்ணர் தான், அதான் ஞாபகம் வச்சுக்கணும், கிருஷ்ணர் தான் தர்மத்தின் தலைவன். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றா அதுதான் தர்மம், ரைட்? அப்ப அர்ஜுனனுக்கு குழப்பம் வந்துருச்சு, இது பண்ணலாமா வேண்டாமன்னு. அப்புறம் அர்ஜுனனுக்கு ஒரு முடிவுக்கே வர முடியல. வாதம் பண்ணி குழப்பமாவே இருந்தது. அப்புறம் கிருஷ்ணரை குருவா எடுத்துக்கிட்டாரு. கிருஷ்ணரை குருவா எடுத்துட்டோடனே குரு என்ன பண்ணாரு? ஓ நீ அருமை சீடனே, நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன்னு இல்ல, முட்டாள்னு சொன்னாரு. அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் நீ முட்டாளுன்னாரு. ஏன்னா நீ தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்படுற. அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துவதில்லை. அசோஷான நன்னசோஷத்துவம் பாருங்க, மைக்கே பொறுக்க முடியல, ஆஃப் ஆயிடுச்சு. பிரக்ஞாவாதாம்ச பாஷசே, நீ ரொம்ப பண்டிதன் மாதிரி பேசின அர்ஜுனா, நீ முட்டாளு, எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது அது கவலைப்பட்டு இருக்க, உடம்புக்கு போய் கவலைப்பட்டு இருக்க.
ஆத்மா நித்தியமானது. அப்புறம் 2ஆம் அத்தியாயத்துல தான் கிருஷ்ணர் வந்து ஆத்ம ஞானத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு அத்தியாயம் வரும்போது கிருஷ்ணர் ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார். கிருஷ்ணர் மாதிரி பெஸ்ட் ப்ரீச்சர் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் தான் கீதாவோட ஆச்சாரியன். முதல்ல அர்ஜுனன்ட்ட இந்த யுத்தம் பண்ணா உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னாரு, உனக்கு பேர் கிடைக்கும்னாரு. அப்புறம் அந்த கர்மத்தை யோகமா பண்ணினாரு. அப்புறம் எனக்காக பண்ணினாரு, அதுல பட்டுதல் கொள்ளாதினாரு. அப்புறம் யோகத்திலேயே சிறந்ததுன்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. பகவத்கீதையை 10ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனுக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு. என்ன? கிருஷ்ணர் தான் பகவான். அதாவது கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு, பரம் பிரம்ம பரம் தாம பரமம் பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம். கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் உன்னதமானவர், நீங்க உன்னதமான வசிப்பிடம், தூய்மையானவர், நித்தியமானவர், நிலையானவர். புருஷம் சாஸ்வதி ஆதி தேவம், தேவர்களுக்கு முன்னாடி இருந்தே நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்தா பிரம்மா தோன்றினார், பிரம்மாட்டு இருந்தா சிவன் தோன்றினார், பிரம்மாட்டு இருந்தா சப்த ரிஷிகள் வந்தாங்க, அது பிரம்மாட்டு இருந்தா 4 குமாரர் வந்தாங்க. அந்த பிரம்மாவுக்கே நீங்க தான் ஆதாரம். அப்ப என்ன சொல்லுவீங்க? அர்ஜுன வந்து கிருஷ்ண பக்தர், அதனால புகழ்றாரு. இப்ப வந்து உங்க பேர் மறந்துட்டேன் திரும்பவும். விக்னராஜ். விக்னராஜ் போய் அவர் ஃப்ரெண்டு சொன்னாரு கிருஷ்ண தான் முழுமுதற் கடவுள். உடனே அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாரு? நீ ஹரே கிருஷ்ணால இருக்க இல்ல, நீ அப்படிதான் சொல்லுவ. விக்னராஜ், நீ ஹரே கிருஷ்ணா போறதுனால கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் சொல்ற. அது உண்மைதான். ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது இல்லை, நம்ம கிருஷ்ணரை 10ஓட 11 தான் வச்சிருப்போம். என்ன அந்த 3 சாமி, சின்ன சாமி, பூசாமி கூட கிருஷ்ணசாமி ஒண்ணுதான் வச்சிருப்போம் இல்லையா? ஆனா பகவத்கீதை பிரபுபாட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் முழுமுதற், அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஹரே கிருஷ்ணால இருக்கிறவங்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்றாரு, கரெக்ட் தான். ஆனா எதன் அடிப்படையில் சொல்றோம்? அர்ஜுனன் சொல்றாரு, நான் வந்து இப்ப கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டேன், இனி எல்லாம் மேல முத்திரை குத்திடுவாங்க அர்ஜுனன் கிருஷ்ணோட பக்தன்னு. அப்ப அர்ஜுனன் சொன்ன, நான் சொல்லல, இது ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்ல, இவங்க எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். ஆகுஷ்வா ரிஷய சர்வே தேவரிஷி நாரதர் சதா அசில தேவல வியாச ஸ்வயம் சைவ பிரவிஷி. கிருஷ்ணா, நீங்க முழுமுதற் கடவுள் நான் சொல்லல, இது ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அசிலர், தேவலர், வியாசர், நாரதர், இது மாதிரி மகாரிஷிகள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப நான் கண்ணு முன்னாடி பாக்குறேன். அப்ப கேட்டதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, நேரா பார்த்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கு. இப்படிதான் நம்ம கிருஷ்ணர் ஏத்துட்டோம், சும்மா அப்படியே குருட்டுத்தனமா ஏத்துக்கல. ரைட்? அப்போ அர்ஜுனன் வந்து பகவத்கீதை கேட்ட உடனே, இந்த 10ஆம் அத்தியாயம் வந்த உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, சர்வ வேதம் மன்னியே. கிருஷ்ணா, நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ ஏத்துக்கிறேன், ஏன்னா உங்களை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அது சொல்லிட்டு கடைசி அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து சொன்னார், பகவத்கீதை சொல்லி முடிச்சுட்டு 18 அத்தியாயம் முடிஞ்சுது. இப்போ கிளாஸும் முடிய போகுது, பயப்படாதீங்க. ஸோ 18 அத்தியாயம் முடிஞ்சது. கிருஷ்ணர் கேட்கிறாரு, அர்ஜுனா, நான் சொன்னதா உனக்கு புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? திரும்பி ஒருக்கா சொல்லணுமா? இல்ல வேணாம் கிருஷ்ணன். ஏதா இச்சசி ததா குரு. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், உன் விருப்பம் இருந்தா நீ சண்டை போட்டுக்கோ, நான் சொல்லி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இப்போ அர்ஜுன் என்ன பண்ணாரு? கரிசிய வசனம் தவிர, கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன், சண்டை போடணுமா போடுறேன், தாத்தாவை கொள்ளணுமா கொள்றேன், குருவை கொள்ளணுமா கொள்றேன், எல்லாம் ரெடி. முதல்ல பண்ண மாட்டேன்னு சொன்னார். பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லான்னு செய்யறேன். அப்ப பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணணும்? கிருஷ்ணரை சரணடைய வேண்டும். மன்மனாவ் பகவத் பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவே சத்தியம் தே பிரிஜானே பிரயோசிமே. என் பக்தனா இருங்க, என்னை நமஸ்காரம் பண்ணுங்க, என்னை வழிபடுங்க, சத்தியமா சொல்றேன் நீங்க என்கிட்ட வந்துடுவீங்க. 2 இடத்துல சொல்றாரு. 9th சாப்டர் எண்ட்லையும் சொல்றாரு, 18th சாப்டர் எண்ட்லையும் சொல்றாரு. அதனால நம்ம எங்க போனா திரும்ப வர மாட்டோமோ, வேற எங்க போனா திரும்ப வந்துதாகணும். கிருஷ்ணாட்ட போனா திரும்ப வர வேண்டாம். நம்ம இன்னொரு கிளாஸ்ல வரும்போது அதை பத்தியில பேசலாம், கிருஷ்ணாவோட உலகம் எப்படி இருக்கணும். அதனால நம்ம கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். இங்க இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். இப்ப கேள்வி கேட்டா எல்லாரும் கை தூக்கிடுவாங்க, யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் எல்லாம் கை தூக்கிடுவாங்க. ஆனா பக்திக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். பிரபு, எனக்கு அந்த இது இருக்கு, எனக்கு அப்படி வர முடியுமான்னு தெரியல. அன்னைக்கு நீங்க ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க, அன்னைக்கு எப்படி வர முடியும்னு தெரியல. நான் போன வாரமே வந்தனே, வாரம் வரணுமா? நோ. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கிருஷ்ணருக்காக முயற்சி பண்ணா, நம்ம கிருஷ்ணருக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணா கிருஷ்ணர் 100 மடங்கு நம்மளை நோக்கி வர்றார். நம்ம ஒரு ஸ்டெப்பு கிருஷ்ணர் நோக்கி வச்சா கிருஷ்ணர் 100 ஸ்டெப் நம்மளை நோக்கி வருவார். ஏன்னா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்மள வருமானு பார்த்துட்டு இருக்காரு. அந்த முதல் மனைவி மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளாம் வருமானு பார்க்குறாரு. அதனால நம்ம கிருஷ்ணரை நோக்கி திரும்பணும்னா நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சின்சியரா சாண்ட் பண்ணணும். ஸோ சாண்டிங் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க சின்சியரா பண்ணுங்க, பண்ணாதவங்க இன்னைக்கே மாலை வாங்கி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நல்ல ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களாம் அவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.